Actually, we need to address all the youth population all over, not only in Tamil Nadu, all over India. ഇന്ന് ഇന്ത്യയെ പൊறுத்த വரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ഏറ്റവും അധികം പോപ്പുലേഷൻ இருக்கிற இடம் நம்ம இந்தியா தான். உலகத்துல ஈவன் வந்து நம்ம சைனாவை க்ரோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 2024 இந்த ஒரு சைனாவை நம்ம ஓவர்டேக் பண்ண போறாங்க. ஸோ டெஃபினெட்லி அதுக்கப்புறம் நம்ம தொட முடியாத அளவுக்கு வந்து இந்தியா தான் நம்பர் 1 பாப்புலேஷன்ல இருக்கும். ஆனா அதுல இருக்கிற ஒரு பெரிய பாப்புலேஷன் அதிகம் சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கும் பாப்புலேஷன் அதிகம் இருக்கிற இடத்துல. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு கேட்டா இந்தியா தான் த 50% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் யங்ஸ்டர்ஸ். யங்ஸ்டர்ஸோட ஒரு இடம் தான் இந்தியா. டெஃபினெட்லி யங்ஸ்டர்ஸ் சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யங்ஸ்டர்ஸுக்கு தான் ഏറ്റവും அதிகம் வேலை வாய்ப்பு தேவையா இருக்கிறது. ഏറ്റവും அதிகம் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னா அதுக்காக வந்து உழைக்க வேண்டிய ஒரு கேட்டகரி ஏதுன்னு கேட்டா டெஃபினெட்லி அது யங்ஸ்டர்ஸ் தான். அது குழந்தைகளும் கிடையாது, ஏஜான ஆளுங்களும் கிடையாது. ஸோ இந்தியாவில் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ഏറ്റവും அதிகமான ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, ഏറ്റവും சிம்பிளி வந்து லட்சக்கணக்கில் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்கறது டெஃபினெட்லி வித்தவுட் எனி டவுட் வி கேன் சே தட் இஸ் ஆர்சிஎம். நம்ம ஆர்சிஎம் தான். அது எதுக்கு நான் சொல்றேன்னா இன்னைக்கு பாருங்க இந்த காலகட்டத்துல வந்து ஆர்சிஎம் ஒரு புது டிஜிட்டல் யுகத்திலே மாறி இருக்கிறாங்க. எல்லா பேலன்ஸ் இருக்கிற நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம மிந்த்ரா அதே மாதிரி அமேசான் மாதிரி இருக்கிற பெரிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பண்ற அதே மாதிரி வேலைகள் வந்து நம்மளும் பண்றீங்க அப்படின்னா வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் இ-காமர்ஸ். நம்ம வந்து பொருளை வந்து வீட்டில் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து வளர்ந்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் எ பிகினிங். வரப்போற காலகட்டத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது ஆர்சிஎம் வந்து பெரிய லெவல்ல வந்து சேஞ்சஸ் வரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து ஆர்சிஎம் பெரிய லெவல்ல இப்போ வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் காமிச்ச அந்த வீடியோ தட் இஸ் எ வெரி பிக் மார்க்கெட்டிங் டூல். டிஜிட்டலி வந்து கோடிக்கணக்கிന് மக்களை ஆர்சிஎம் என்னது புரிய வைக்கிறதுக்காக நம்ம கையில கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய டூல் தான் நம்ம அந்த வீடியோ ஆர்சிஎம் அபியான்ங்கிற அந்த வீடியோ. ஸோ திஸ் இஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் ஏ பிகினிங். இனி வரப்போற காலகட்டத்தில் வந்து நம்ம பெரிய லெவல்ல சேஞ்சஸ் பார்க்க போறாங்க. ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு ஜாபுக்கு அவர் ட்ரை பண்ணும்போது இல்லைன்னா அவர் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் இனி என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவருக்கு மைண்ட்ல வர்ற என்ன ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்த்தாலும் அது வந்து காசு இருந்தாலும் இல்லைன்னா வந்து அந்த குவாலிட்டியா இருந்தாலும் இல்லைன்னா 10 பேரோட முன்னாடி வர்ற அந்த ரெக்கக்னேஷனா இருந்தாலும் இது எல்லாமே வந்து ஒரே நொடியில கிடைக்கணும்னா இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் மாதிரி சிஸ்டம் நமக்கு வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. நம்ம கையில இருக்கிற டிஸ்பிளே வால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெஃபினெட்லி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பெரிய லெவல்ல யூட்டிலைஸ் பண்ண முடியும். பிகாஸ் எல்லா வீட்டிலும் வந்து ஒரு ஷாப்பு ஆர்சிஎம்மோட பிசினஸ் பண்றதுக்காக ஆயிரக்கணக்கிന് பொருள்கள் வந்து நமக்கு சேல் பண்றதுக்காக ஒரு ஷாப், அதுவும் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு ஆர்சிஎம்ல இருந்து ஒரு ஜாயினிங் ஐடி எடுத்து ஒரு 10,000 ரூபாயோட பொருள் வாங்கி நமக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த ஒரு 10,000 ரூபாயோட பொருள்ல இருந்து நமக்கு லட்சக்கணக்கிന് ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஏன்னா திஸ் இஸ் நாட் ஓன்லி எ டூல் ஃபார் பில்டிங் அவர் டீம். நம்ம டீமுக்கு சேல் பண்றதுக்கு மட்டும் இல்லை, அந்த டிஸ்பிளே பால் வச்சு நமக்கு நிறைய ஆளுங்க கிட்ட நம்ம ஆர்சிஎம்மோட பொருளை பற்றி சொல்லி கொடுக்க முடியும். நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஆர்சிஎம்மோட ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து நமக்கு காமிச்சு கொடுக்க முடியும். So when we have all the product with us, நம்ம கையில இருக்கிற நம்ம மிஸ்டர் சுகுமார் சாரோட வீட்டுல நமக்கு தெரியும் சாரோட வீட்டுல வந்து சூப்பரான டிஸ்பிளே வாலி சாரே வச்சிருக்காங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நிறைய தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஆளுங்களோட கையில இருக்கு. பட் we need to utilize with this. நம்ம கையில நம்ம கூட இருக்கிற நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து பெரிய லெவல்ல வந்து இந்த டிஸ்பிளே வால் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம ஆர்சிஎம்ல இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம எடுத்தாலும் பாருங்க. இப்ப 3 நாள் முன்னாடி வந்து 8ஆம் தேதி, ஸோ இந்த 10 தானே 2 நாள் முன்னாடி நம்ம உமன்ஸ் டே. உமன்ஸ் டேல வந்து ஸ்மிருதி இரானி மேடம் பேசியிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த அளவுக்கு அப்படின்னா 10-25,000 ஆளுங்க ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட 25,000 ஆளுங்க ஜாயின் பண்ற ஒரு இடத்துல கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆளுங்க வந்து பேசுறதுன்னு சொன்னா அது வந்து ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில மட்டும்தான் இருக்கும். அதுவும் நம்ம அரசியல் மட்டும்தான். வேற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியிலும் வந்து இதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் போய் பேசுறது நான் எங்கேயும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இனி டெஃபினெட்லி வந்து ஸ்மிருதி இரானி சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா அன்னைக்கு நடந்த அந்த அந்த ஒரு 25,000 லேடிஸ் மட்டும் இருக்கிற அந்த கூட்டத்துல அவர் சொன்னது டெஃபினெட்லி இந்த விஷயம் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு தெரியணும், அவருக்கு வந்து புரிய வைக்கணும். எஸ் திஸ் இஸ் த ரியல் டைரக்ட் செல்லிங் கம்பெனிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு புரிய வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் சீக்கிரமா நமக்கு எல்லாருக்கும் பார்க்க முடியும். ஸ்ரீ நரேந்திர மோடி வில் பி அட்ரஸிங் ஆர்சிஎம் வந்து நரேந்திர மோடி அட்ரஸ் பண்ற ஒரு நாடு கூட வர போறாங்க. ஸோ திஸ் இஸ் த திங்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் இண்டஸ்ட்ரி, அவர் ஆர்சிஎம்.
ஆனா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு நபர்கிட்ட போய் நம்ம பேசும்போது ഏറ്റവും அதிகம் ஆளுங்க எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டா, ஒரு பிரஸ்டீஜியஸ் ஆன கம்பெனியில வந்து எனக்கு என்ன கிடைக்கணும், எனக்கு வந்து இன்கம் கிடைக்கணும், பிரஸ்டீஜியஸ் ஆன கம்பெனியில நான் வேலை செய்யறேங்கிறது 10 பேர்கிட்ட சொல்ல முடியணும். ஸோ இன்னைக்கு வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸ் ஆன ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு வேற எங்கேயும் பார்க்க முடியாது. தட் இஸ் த ஓன்லி திங். ஆர்சிஎம், ஆர்சிஎம் அண்ட் ஓன்லி ஆர்சிஎம். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும், நம்ம அப்கமிங் ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்ம சிஆர்எம் மூர்த்தி சார் எப்பவும் சொல்ற விஷயம் இருக்கு. நம்ம சஃபேர் பின் அச்சீவர் அவர் எப்பவும் சொல்றது வந்து, ஆர்சிஎம்ல இருக்கிற பிக்கஸ்ட் பின் இது வரைக்கும் வரல. இப்போ நமக்கு இருக்கிற பின் வந்து ஸ்டார் டைமண்ட் பின் வரைக்கும் தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி தட் வில் நாட் பி தி பிக்கஸ்ட் பின். இனி அதுக்கு மேல கிரவுனும் கிரவுன் டைமண்ட் பின்னும் இனி வரப்போறதுக்கு. ஆனா அது கொண்டு வர்ற ஆளுங்க வந்து இப்பவும் வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து பெரிய லெவல்ல ஆக்டிவ் ஆகல. ஸோ ஐ பிலீவ் தட் இன்னைக்கு வந்து பேச போற கிருபாகர் சாரா இருந்தாலும் சுரேந்திரன் சாரா இருந்தாலும் நாளைக்கு வந்து ஆர்சிஎம்ல அந்த பெரிய பின் லெவல் இதுவரைக்கும் ஆர்சிஎம்ல இன்னைக்கு யாருக்கு கிடைக்காத அந்த பின் லெவல் கொண்டு வர போற ரெண்டு லீடர்ஸ் தான் இவர் ரெண்டு பேரும். ஸோ வித்தவுட் டிலேயிங் லெட் மீ இன்வைட். ஃபர்ஸ்ட் நான் யாரும் இன்வைட் பண்ணேன் சார்? சுரேந்தர் சார் ஒரு எஸ் சார், சுரேந்தர் சார். எஸ், ஓகே. ஸோ நம்ம ஆர்சிஎம்ல வந்து ஒரு அப்கமிங் டெக்னிக்கல் அச்சீவர் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆவடி மிஸ்ஸஸ் சுகுமார் சார். இன்னைக்கு வந்து ഏറ്റവും அதிகம் ஆக்டிவான லீடர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா டெஃபினெட்லி வந்து അതിലൊരു പേര്, അത് നോട്ട് ഓൺലി ഇൻ തമിഴ്നാടു, நம்ம ஹோல் சவுத் இந்தியாவில கூட நம்ம ஒரு 25 பேரோட லிஸ்ட் எடுத்து அதில் கண்டிப்பா வந்து நம்ம சுகுமார் சாரோட பேர் நம்ம சொல்லிதான். ஸோ அந்த சுகுமார் சாரோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட பேச போறாங்க. டெஃபினெட்லி இந்த ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள அவர் வந்ததுக்கு அப்புறம் 100% இந்த சிஸ்டத்தில் பிலீவ் பண்ணிட்டு நிறைய ஆளுங்க கிட்ட இந்த சிஸ்டம் கொண்டு போறதுக்காக பெரிய லெவல் உழைக்கிறாங்க. ஸோ வித்தவுட் டிலேயிங் லெட் மீ இன்வைட் அவர் சூப்பர் லீடர் சுரேந்தர் சார் டு அவர் தமிழ்நாடு 2 PM பிளாட்ஃபார்ம். வெல்கம் சார், ஓவர் டு யூ சார், ப்ளீஸ். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் சார். நான் உங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மீட்டிங்ல. நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை. எப்பவுமே வந்து காமராஜ் சார் தான் அவரோட தமிழ்ல வந்து அப்படியே மொத்தமா நனைய வைக்கிற மாதிரி பேசி இன்வைட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இன்வைட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். காமராஜ் சார் ஈக்குவலா இன்வைட் பண்ணதுக்கு. அதே மாதிரி வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம பொன்குன்ன சேகர் சார், அப்புறம் வந்து ஆசியம் ரவி சார், எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து வழிகாட்டின என்னோட தந்தை அப்பா வந்து அவடி மீச சுகுமார், அவருக்கு இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாரு எவ்வளவுதான் வந்து காமிச்சாலும் வந்து நம்மளுக்கு எப்படி முன்னேறி வரும்ன்றதுனால நான் எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வரத்துக்கு ஒரு 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆர்சிஎம்ல எல்லாம் தெரிஞ்சுமே. பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை வர வச்சதுக்காக எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சாரு ஒரு வார்த்தைக்கு எனக்கு ஒரு வாட்டி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. திருவள்ளூர் போறப்போ வந்து சார் கூட கார்ல டிராவல் பண்றப்போ அப்போ வந்து ரஞ்சித் சார் வந்து எல்லாமே லைக் அந்த என்டையர் டிராவல்ல வந்து அவருக்கு ஒரு மினி லெசன் ஒரு புக்கே எழுதலாம் அந்த லெவலுக்கு வந்து எனக்கு எல்லாமே வந்து ஐடியாலஜிஸ் கொடுத்தாரு. எப்படிலாம் வந்து இன்புட் பண்ணலாம், எப்படி வந்து இருக்கிற இடத்துல இருந்து எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அதுல இருந்து ஒரு கிரேட் லேர்னிங்ஸா வந்து வரணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி சீக்கிரமா வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஒரு நல்ல பின் லெவலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. மெயின் வந்து சார் சொன்ன மாதிரி யூத் வந்து வரணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 கிட்ட வந்து ஒரு பெயிண்ட் ஆர்டர் கிடைச்சிது. ஸோ அந்த பெயிண்ட்டுக்கு வந்து டெலிவரி கொடுக்க போறதுக்காக அப்பாவால முடியலன்னு சொல்லிட்டு அப்பா கூட நான் வந்து அந்த 10 லிட்டர்ஸ் பெயிண்ட்ன்றதுனால ஸோ நானும் கேரி பண்ணிட்டு போய் கொடுத்தேன். அப்போ கொடுத்தப்போ வந்து அந்த வீட்டு ஓனர் வந்து பெயிண்ட் அடிக்கிறவர் வந்து அவர் சொன்னார் என்கிட்ட, அப்பா கிட்ட சொன்னாரு, ஏன் சார் பையன் நல்லா இருக்காரு, ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாருன்னு சொல்றீங்க, அவர் எதுக்கு சார் இந்த இதெல்லாம் வந்து பெயிண்ட் எல்லாம் தூக்க விடுறீங்க, இந்த டீ தூள்லாம் கொடுக்க விடுறீங்கன்னு சொன்னாரு. அப்போ வந்து இன்ஸ்டன்டா லைக் ஆர்சிஎம்ன்றது நம்மளுக்குள்ள ஊறி இருக்கிறதுனால எனக்கு வந்த உடனே இதுவே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்கன்னா நான் சொல்லியிருக்கிற பதில் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சமயத்துல அவர் கேட்ட உடனே எனக்கு முதல்ல சொன்னது, இப்போ நம்ம ஒரு டீ குடிக்கிறோம், அந்த டீ குடிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு அசிங்கம் இல்லாதப்போ அந்த டீயை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுல ஒரு அசிங்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அந்த இன்ஸ்டன்ட்ல வந்து அவர் அந்த செகண்ட் சொன்ன உடனே அவர் ரொம்ப பெருமைப்பட்டாரு. பட் அதை நினைச்சு பார்த்து நான் வெளில வந்து பண்றப்போ பரவாயில்ல, எனக்குள்ள ஒரு
மாற்றம் வந்து எனக்கு தெரியாமலே இப்ப எப்படி நம்ம நியூட்ரி சார்ஜ் சாப்பிட்றப்போ ஒரு காமா எடுக்கிறப்போ ஒரு மேன் எடுக்கிறப்போ நம்மளுக்குள்ளேயே பிளட்ல வந்து எப்படி ஒரு சேஞ்சஸ் வருதோ ஆர்சிஎம்ன்றதும் அதே மாதிரி வந்து நம்மளுக்குள்ள ஊறி வந்து லைக் இப்படி ஒரு மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன அறியாமலே வந்து ஒரு நிமிஷம் எனக்கே வந்து நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு மாற்றம் வந்து வருது. நான் இப்போ எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் சொல்லுவேன். ஆதார் கார்டுல மட்டும்தான் என்னோட வயசு சின்னது. மற்றபடி இதுல குரூப்லயும் சரி, நம்ம ஆல் இண்டியா லெவல்ல இருக்க எல்லா லீடர்ஸுமே பாத்தீங்கன்னா என்னோட பெரியவங்களா இருப்பாங்க. அவங்களெல்லாம் விட நம்ம எப்படி முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கத்துக்கிறோம். ஸோ அந்த வகையில வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சீசனுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீசனுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நம்ம மழைக்காலம் வரும்போது மழையை ரசிக்கிறோம், வெயில் காலம் வரும்போது வெயிலை ரசிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் உணர்ந்தது வந்து இருக்கிறதுலே நம்மளுக்கு ஆர்சிஎம்ல வந்து பெஸ்டான டைம் வந்து நம்மளோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் லைக் நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு மந்த்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இப்போ சீசன்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. கிளைமேட்டிக் சேஞ்சுனால என்விரான்மெண்ட் இஷ்யூனால வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா கூட ஒரு பிப்ரவரில இருந்து நம்ம ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்மளுக்கு. ஆர்சிஎம்ல பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம உடம்பையே வந்து முதல்ல நம்மள நேசிக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே அப்பா சொல்லுவாரு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உடம்ப வந்து பாத்துக்கணும். எவ்வளவு பாத்துக்கிறோன்றது வந்து நம்ம கிட்டதான் இருக்கு. நம்மள இன்னொருத்தங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது. எப்பவுமே வந்து நம்ம நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, நம்ம உடம்ப நம்ம நேசிக்கலன்னா, மத்தவங்க எவ்வளவுதான் நம்மளுக்கு பிளேட்ல வந்து வச்சு கொடுத்து இப்படி சாப்பிடலாம் அப்படி சாப்பிடலாம்னு சொன்னாலுமே அதை ஏத்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த பேசிஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ பர்சனலா வந்து பிடிச்சிருக்க மந்த்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டைம் தான். ஏன்னா சம்மர் டைம்ல நம்மளால வந்து எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு லேட் ரியலைசேஷன் தான். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது. ஓகே, நம்ம வெயில்ல போறதுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, என்ன ரீசன் யோசிச்சு பார்த்தா லைக் சம்மர் டைமுக்கு தான் வந்து நம்ம உடம்ப வந்து மற்ற மந்த்ஸோட நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பாத்துக்கணும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால வந்து பிவி ஏறத்துக்கும் சரி, அதே மாதிரி நம்ம பிசினஸ் டெவலப் பண்றதுக்கும் சரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் சொன்னா. ஏன்னா ஒரு மழைனால வந்து நம்மளால வெளியே போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு புயல் வருதுன்னு சொல்லிட்டு வெளில போலன்னு எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. பட் வெயில் காலத்துல எஸ், நம்ம வந்து வெயில் காலத்துல வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால வந்து ஒரு ஒரு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு 2 டிகிரி 3 டிகிரி வெயில் வந்து அதிகமாயிட்டுன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். நான் அப்பாக்கே வந்து இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு வயசு ஆகுதுன்னு வயசாகுதுன்னு அவர் ஒத்துக்க மாட்டாரு. இருந்தாலும் வந்து டேட் ஆஃப் பர்த்ல வந்து ஆதார் கார்டுல அப்படிதான் இருக்கு. அதை அவர் ஏத்துப்பாருன்னு நம்புறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து ஒரு காலையிலேயே போறது, ஒரு 6 மணிக்கெல்லாம் ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து பிசினஸ் கிளம்புறது, திருப்பி வரும்போது ஒரு 5 மணி ஆச்சுன்னா 5 to 7 அந்த நேரத்துக்கு வந்து வேலையில இருந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போய் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கறதுன்றத வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். நான் உச்சி வெயில்ல 12 மணிக்கு 2 மணிக்கு தான் வந்து போகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. எப்படி ஸ்மார்ட்டா வந்து நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஸோ அகைன் சொன்ன மாதிரி சம்மர் டைம்ன்றதுனால இன்னைக்கு டாப்பிக்கை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சம்மர் டைம்ன்றப்போ நம்மளுக்கு வந்து இருக்கிறதுலே சொன்ன மாதிரி நம்ம உடம்ப வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்மளுக்கான தேவைகளை எல்லாமே புரிஞ்சு டிசி சோப்ராஜி ஐயாவும் எல்லாருமே, பிரியங்கா மேம்ல இருந்து ஸ்வரூப் சார்ல இருந்து எல்லாருமே நம்மளுக்காக உழைச்சி, எல்லா லீடர்ஸும் டைமண்ட்ஸ்ல இருந்து ரூபில இருந்து எமரால் சார்ல இருந்து எல்லாருமே நம்மளுக்காக உழைச்சி நம்மளுக்கு அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ராடக்ட்ஸுமே வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்காங்க. அப்படி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸா கொடுத்ததை நம்ம எப்படி குவாலிட்டியா யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த குவான்டிட்டி எப்படி வந்து நம்ம கரெக்டா எடுத்துக்கிறோன்றது ஒன்று இருக்கு. ஸோ எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு புதுசா வந்தது. நேத்து கூட உமன்ஸ் டேக்காக வந்து அம்பத்தூர் கவிதா ராம்குமார் அக்கா கடைக்கு போயிருந்தோம். அங்க போனப்போ உமன்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பர் லெவல்ல வந்து நல்லபடியா நடந்தது. அங்க போனப்போ வந்து அக்கா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து நம்மளுக்கு ட்ரிங்க் வந்து மேங்கோ ஸ்குவாஷ்ன்னு கொடுத்தாங்க. ஸோ அது குடிச்ச உடனே அம்மாவும் கூட வந்திருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து இன்ஸ்டன்டா வந்து அது பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே இமிடியட்டா வந்து பாத்தீங்கன்னா அம்மா எனக்கும் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து வாங்கினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம்மருக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவை வந்து ஸ்குவாஷ், மேங்கோ ஸ்குவாஷ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மேங்கோ ஸ்குவாஷ் பார்த்தீங்கன்னா ரியலி எது ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம நேற்று ராம்குமார் அண்ணா பண்ண டெக்னிக்கல் தான் பண்ணோம். ஒரு பெரிய வாட்டர் கேன் எடுத்தாங்க, அதில் தண்ணி ஃபில் பண்ணியிருந்தாங்க. தண்ணி ஃபில் பண்ணிட்டு டைரக்டா இந்த
ஸ்குவாஷை வந்து அப்படியே ஊத்துனாங்க. ஒரு 2 டைம்ஸ் வந்து ஷேக் பண்ணாங்க, சர்வ் பண்ணாங்க. குடிக்கிறதுக்கு அந்த வெயில் டைம்ல போய் குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது சொன்ன உடனே இது வந்து என்னால வந்து ஒரு 30 பாட்டில்னா இந்த சம்மர்ல வந்து சேல்ஸ் பண்ண முடியும். மேபி முடிஞ்சா இந்த மந்த்லயே கூட சேல்ஸ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதுல குடிக்கும் போது அந்த ரியல் மேங்கோ டேஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ரியல் மேங்கோ டேஸ்ட்டை வந்து அந்த புளிப்பு, அந்த எல்லாமே ஸ்வீட்னஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வந்து இது ஒரு ஐடியா இல்ல, எதுவும் இல்ல. ஜஸ்ட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள காட்டுறதுக்காக காட்டுறோம். அது வந்து என்னை விட பிசினஸ் நல்லா தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்க, எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு இருக்காங்க. நான் ஜஸ்ட் ஷோகேஸ் மட்டும் பண்றேன். உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு அடுத்த வாட்டி நான் இன்னும் ப்ராடக்ட் பத்தி இன்னும் டீடைல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸலண்டா சொல்லுவேன் நம்புறேன். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா சம்மருக்கு தேவையான இந்த 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு தைரியமா எவ்வளவு வேணா குடிக்கலாம். இதையே நீங்க வந்து தண்ணியில ஊத்துட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு பால்ல ஊத்திட்டு கூட ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஐஸ்கிரீமா கூட செஞ்சு சாப்பிடலாம். அது அவங்கவுங்க விருப்பம் பொறுத்தது. குழந்தைங்க இருந்தாங்கன்னா கோல்டு பிடிக்கும், அது பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. அது பிடிச்சாலுமே வந்து நம்மளுக்கு சஞ்சீவனி இருக்கு, மற்றதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். சம்மர் டைம்ல தான் வந்து பசங்களுக்கு விளையாடுற டைமும் என்ஜாய் பண்ற டைமும். அந்த டைம்ல வந்து போனை கொடுத்து நம்ம ஆக்சுவலி போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் இல்லை. ஏன்னா நானே போன் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ ஃபீல் பண்றேன். ஒரு அப்பெல்லாம் வந்து விளையாடுறப்போ எவ்வளவு வேணா எவ்வளவு நேரம் காலையில போனேன்னா 6 மணில இருந்து ஒரு 8 மணிக்கு தான் நைட்டு வீட்டுக்கு வருவேன், சாட்டர்டே சண்டேஸ் தான். ஆனா இப்போ வந்து நம்மளால வெயில்ல வந்து ஏசில ஒர்க் பண்றதுனால தெரியும், பின்னாடி ஏசி இருக்கு. ஸோ ஏசில ஒர்க் பண்ணதுனால அவ்வளோ இம்யூனிட்டி பவர் வந்து நம்மளுக்கு இல்லாம இருக்கு. ஸோ அதை டெவலப் பண்றதுக்கு நம்ம உடம்ப வந்து நம்ம தான் பாத்துக்கணும். அதுக்கான முயற்சியை நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமே வந்து மாறுதல் வரும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ மேங்கோ ஸ்குவாஷ் இருக்கு. எல்லாருமே இப்போ வந்து எல்லா அவுட்லெட்ஸுமே பியூசிடபிள்யூல எல்லாம் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி பாருங்க. எனக்கு நம்ம ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதுதான் மற்றவங்களுக்கு சொல்றோம். ஸோ அப்படின்றப்போ இந்த ஸ்குவாஷ் வந்து நேத்து தான் குடிச்சோம், குடிச்சவொடனே பிடிச்சவொடனே உங்ககிட்ட காட்டுன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கேன். ஸோ இதை காட்டினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல முக்கியமா நம்மளுக்கு தேவையானது வந்து குட்சிப். குட்சிப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெல்லிக்காயில இருந்து எல்லா தேவையான அனைத்து எனர்ஜி ட்ரிங்க்குமே இருக்கு. இது குட்சிப்னு எனக்கு சொன்னாவே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது வந்து திருவள்ளூர்ல இருக்க பாபண்ணா. பாபண்ணா கடைக்கு போனாவே அவர் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஐட்டம் வந்து டிஃப்ரெண்டா கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில குட்சிப்ல வந்து குட்சிப்பை வந்து ஒரு சூப் மாதிரி குடிக்கலான்றது, ஒரு சூடா குடிக்கலான்றது எனக்கு தெரியாது. இது வேணும்னா சில்லுன்னு ஐஸ் வாட்டர்ல போட்டும் குடிக்கலாம். ஜஸ்ட் அந்த பவுடர் சேஷே எடுத்துட்டு கூட இந்த சேஷே இருக்கும், ஒரு 3 to 4 கிளாஸஸ் வரைக்கும் தாராளமா வரும். ஸோ இதை எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஜில்லுன்னு வேணா ஜில்லுன்னு குடிக்கலாம். இல்லை ஈவினிங்ல டீ வேணா, டீ இல்லை கிரீன் டீ மாதிரி குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குமே வந்து இதை வந்து நல்லா யூஸ் பண்ணி குடிக்கலாம். இது பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த குளிர்ச்சியில இருந்து அந்த உடம்புக்கு தேவையான எனர்ஜி, இது குடிச்சவொன்னு ஒரு ரெஃப்ரெஷிங் வருதுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் அது. ஸோ மறக்காம வந்து இதையும் வந்து கிடைக்கிறப்போ எங்கெல்லாம் இருக்கோ யூஸ் பண்ணுங்க. வரவங்களுக்கு, வீட்டுக்கு வரவங்களுக்கு கண்டிப்பா மத்தியானம் வீடு தேடி வருவாங்க. வரவங்களுக்கு எப்படியும் கொடுப்போம். கொடுக்கறது வந்து தமிழர் பண்பாடு, இந்திய பண்பாடுன்னு சொன்னாலுமே கொடுக்கறதே என்ன நல்லபடியா கொடுக்குறோன்ற வரவங்களுக்கு காஃபி கொடுக்குறோம், கடையில இருந்து வந்து பெவரேஜ் வாங்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். கொடுக்கறது வந்து அவங்களுக்கு எப்படி செட் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இது வந்து நம்ம நம்பிக்கையா கொடுக்கலாம். கொடுத்தா அடுத்த வாட்டி அவங்க நம்பிக்கையா நம்ம கிட்ட வந்து கேட்கற அளவுக்கு தான் நம்ம பொருள்கள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம்மர்ன்றப்போ உடம்பு வந்து நம்ம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பு எப்படி பாத்துக்கணும்னா இருக்கிறதும் சரி, மெயின் வந்து ஒண்ணு மனசு சுத்தம் வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து உடம்பு சுத்தமா வச்சுக்கணும். ரெண்டுமே இருந்தாதான் ஒரு மனுஷன் இது வந்து ஒரு மனுஷன் உடம்பு வந்து கோயில் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் மற்ற டைம்ல கூட நீங்க மழை காலத்துல கூட ஏமாத்திடலாம், தண்ணி ஜில்லுன்னு இருக்கு குளிக்க முடியல அப்படி இதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி டைம்ல, சம்மர் டைம்ல வந்து நீங்களே குளிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டியானு குளிக்கணும்னு தோணும். அப்படின்னு தோணுதுன்னா அதுக்காகவே நம்ம ஆசியம்ல வந்து ஏகப்பட்ட சோப் வகைகள் கொடுத்துருக்காங்க. 1 2 இல்ல, அவ்வளவு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு காட்ட முடியும் என்னாலும் தெரியல. பட் எல்லாரையும் காட்டுற மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் யூஸ் பண்ண மாதிரி எல்லாருமே ஹனில செஞ்சது வந்து சென்சேஷன் சோப் இருக்கு. இதை வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சோப்புன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோமோ எதுவுமே கெடுதல் இல்லாம நம்மளுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு கெமிக்கல் இல்லாம எந்த பொருளும் இப்ப வரதில்லை. ஆனா அந்த கெமிக்கல்ல எப்படி நம்மளுக்கு பாதிப்பு வராம இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேச்சுரலா எவ்வளவு இன்கிரீடியன்ஸை சேர்க்க முடியுமோ அதை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து சென்சேஷன் சோப்பு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பா யூஸ் பண்ணலாம்.
எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணவங்க கிட்ட நீங்க சொல்லலாம், யூஸ் பண்ணவங்க கிட்ட ரிவ்யூ ஃபீட்பேக் கேட்கலாம். ஏன்னா ஒரு பொருள் சரியில்லை, நல்லா இல்லைன்னு சொல்லி யார் எப்படி யூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நான் அப்பா வந்து சொல்லுவாரு, லைக் எதுவா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கம்மா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கும், ஆனா அதே பொருள் வந்து வாங்குறவங்களுக்கு பிடிக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கஸ்டமர் கிட்ட ரஞ்சித் சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, லைக் ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கொடுத்தோம்னா ஃபீட்பேக் ஃபாலோ அப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க யூஸ் பண்ணீங்களா சார் கேட்டா அவங்க அப்பயும் யூஸ் பண்ணாம தான் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம சொல்லும் போது ஓ யூஸ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த கில்ட்டி கான்சியஸ்லயாச்சும் அவங்க வந்து மறுபடியும் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கான ரிவ்யூ சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில வந்து ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா திருப்பி எப்படி இருக்கு, அது நல்லா இருக்கா, அதுல இருந்து ஏதாச்சும் டெவலப் பண்ண முடியுமா. ஏன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் கொடுக்கறத மட்டும்தான் இப்ப டைரக்டா வந்து இப்ப யாருமே வந்து மேல இருக்க லீடர்ஸ், குஜராத்ல இருக்க லீடர்ஸ், இல்ல ராஜஸ்தான்ல இருக்க லீடர்ஸோ, டெல்லியில இருக்க லீடர்ஸ்க்கோ என்ன தேவைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு தெரியாது. நம்ம இங்க இருந்து சொல்லும் போதுதான் நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல இருக்க ரவி சார் கிட்டயோ இல்ல அதுக்கு மேல இருக்க ரூபி சார் கிட்டயோ எல்லார்கிட்டயோ சொல்லும் போது அவங்க வந்து டைரக்டா வந்து கம்பெனிக்கு எடுத்துட்டு போய் சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே தப்போ ரைட்டோ, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீட்பேக் ஷேர் பண்ணாதான் நம்ம இப்ப இந்த ஜூம் மூலியமா நம்ம இங்க சார் கிட்ட சொல்றோம்னா சார் வந்து அவங்க லிங்க்ல இருக்க ஜூம் மீட்டிங்ஸ் நடக்கிறப்போ அந்த விஷயத்த வந்து தமிழ்நாட்டுல இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். நம்ம கேட்கலாம்ல வந்து என்ன சார் எப்ப பார்த்தாலும் ப்ராடக்ட் கிடைக்கலையேன்னு சொன்னா கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க, எப்பப்ப தேவைன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னா மட்டும்தான் மேல இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லாமலே வந்து ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் எப்படின்னா நம்ம முன்னேறாம நம்ம முன்னேறத்துக்கு பார்க்காம வந்து அவன் முன்னேறிட்டான், ஆனா எனக்கு தேவையானது இது மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா நான் இன்னத்துக்கு வந்து ஸ்டார் கோல்ட்ல இருப்பேன், இது மட்டும் இருந்துச்சுன்னா நான் ரூபியா இருப்பேன், இது மட்டும் இருந்துச்சுன்னா நான் எமரால்ட்ல இருப்பேன்னு சொல்றதுக்கு வந்து சான்சஸ் நம்ம கொடுக்க கூடாது. நம்ம எந்த டீமோ கிராஸ் லைனோ பி டீமோ ஏ டீமோ எதுவா இருந்தாலும் சரி நம்ம டெவலப்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பாத்துக்கணும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சோப் பாத்தீங்கன்னா கிளிசரின் இருக்கு. கிளிசரினும் பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்ல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான சோப்பு கிளிசரின் சோப். கிளிசரின் பெனிஃபிட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. அந்த கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸும் சரி, உடம்புல இருக்க அந்த அழுக்குகள் மொத்த பாக்டீரியாஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு வந்து கிளிசரின் சோப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றது சியாரா சோப். சியாரா சோப் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சரி, இப்போ சின்ன குழந்தைங்க யாருக்குமே சரி, இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, லைக் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பியர்டோட தான் தாடியோட தான் வச்சிருந்தேன். இப்போ ஒரு லிமிடெட் டைம்ல வந்து ஒரு சன் எக்ஸ்போஷர்னால வந்து கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆச்சு. பட் அலர்ஜின்றப்போ வந்து இங்க ஃபுல்லா வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வந்ததுனால கிளீன் ஷேவ் பண்ணிட்டு டெய்லி சியானா சோப்ல அப்பா சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டே இருந்தேன். பாத்தீங்கன்னா 3 daysலயே வந்து எல்லாமே வந்து சரியாயிடுச்சு. இது ஆக்சுவலி இது இப்போ நான் கரண்டா யூஸ் பண்ற சோப்பு. ஏன்னா வந்து இப்போ எல்லாமே சோப்பு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஒரு காரணம் வந்தப்போ எனக்கு இந்த சோப் சஜஸ்ட் பண்ணாரு. ரியலி நிஜமாவே வந்து இந்த சோப் வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் சோப். வாட்டர்மெலன் சோப் லைக் நம்ம கிட்ட சோப்புங்க ஏகப்பட்டது இருக்கு. ஆனா எப்படி யூஸ் பண்றோம், யாருக்கு எது பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக கம்பெனி வந்து நம்மளுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து இந்த சோப்பு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் டேஸ்ட் வரும்னா அந்த வாசனை வரும்போது அது குளிச்சுட்டு வரும்போதே வந்து நம்மளுக்கு அந்த வாசனை வரும். இப்போ சம்மர் டைம்ல நம்ம தர்பூசணி வந்து எவ்வளவு சாப்பிடுறோம், அது சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா பாதி பேருக்கு வந்து ஒன்னு அப்பா கிட்ட நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்றப்போ சொல்றது என்னன்னா, சார் நான் அம்மாவும் யூஸ் பண்ணேன் சார், 20 வருஷமா யூஸ் பண்றேன் சார், 30 வருஷமா யூஸ் பண்றேன் சார், அதை விட மாத்த முடியாதுன்னு. அப்பா எப்பவுமே ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாரு, இப்ப அந்த கம்பெனியை நாளைக்கே இழுத்து மூடிட்டாங்கம்மா, அப்போ மூடிட்டாங்கன்னா அப்போ அந்த சோப்பு தவிர வேற யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா வேற சோப்பே வாங்க மாட்டீங்களா? நீங்க ட்ரை பண்றதை வந்து ஒரு வாட்டியாச்சும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு கடையில வந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு இந்த கடையில போனா இட்லி சாம்பார் தான் நல்லா இருக்கும்னா அது மட்டுமே வாங்கிட்டு இருக்க முடியாது. பக்கத்து கடையில போய் பார்த்தாதான் அந்த கடையில இருக்கிற சோப் வந்து அதுல அந்த சாப்பாடு வந்து நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து என்னென்ன இருக்கோ நம்ம ஆர்சிஎம்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்தாதான் இதோட அது பெஸ்ட், அதோட இது பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன் தான் வந்து நம்ம ஆர்சிஎமோட சக்சஸ். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் ஆர்சிஎம் ப்ராடக்ட். ஸோ அதை தைரியமா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
டெட் மேக்ஸ் இது சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ வந்து யூஸ் பண்ணும் போதே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் வரும். அந்த ஓகே நம்ம உடம்பு வந்து நம்ம குளிக்கிறதுன்னு சொல்லும் போதே வந்து சுத்தப்படுத்துதல், தூயப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம குளிக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற சோப்பு இது ஒண்ணு. இது யூஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா அந்த டெட்டால் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க. பட் அதுலயும் ஒரு கெமிக்கல் இல்லாம ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கா ஒரு 2 டைம்ஸ் நீங்க குளிச்சீங்கனாலும் 2 டைம்ஸ் ஆஃப்டர்நூன் கூட ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கக்கூடிய ஒரு டெட் மேக்ஸ் சோப்பு. அதே மாதிரி சொல்லவே இல்லை, இந்த சோப்லயே வந்து ஹீரோ மாதிரி சோப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம மோரிங்கா சோப் தான். ஏன்னா யூஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டு, ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்க. அந்த காசுக்கான மதிப்பு கொடுக்குற ஒரு சோப் பாத்தீங்கன்னா இந்த சோப் தான். ஏன்னா இந்த சோப்புங்க எல்லாமே நான் சொல்றேன்னா சோப்பு இன்னும் கூட நம்ம கிட்ட இருக்கு. ஆனா சோப்புன்றப்போ 2 டைம்ஸ் சம்மர் டைம்ல வந்து நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சோப்பு வந்து 10 டேஸ்லயும் காலி பண்ணலாம். இல்ல நீங்க குளிக்காம தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வச்சிருந்தீங்கன்னா அதே சோப்பு வந்து 25 டேஸ் 30 டேஸ் கூட வச்சிருக்கலாம். அது உங்க விருப்பம். ஆனா இந்த சம்மர் டைம்ல அடிக்கிற வெயில்ல கண்டிப்பா உங்களுக்கு குளிக்கணும்னு தோணும். அந்த குளிக்கணும்னு தோன்றப்போ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய சோப்பு இதுவா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆசியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். அதே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது இப்போ வந்து சோப்பு வந்து நம்ம உடம்புக்கு போறது எல்லாமே யூஸ் பண்றோம். ஆனா இருக்கிறதுல ரொம்ப பாதிக்க போறது எதுன்னா இப்போ ஒரு மூஞ்சிக்கு ஒரு வெளியே போறேன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது எது? யாராச்சும் என்ன பார்ப்பாங்க, பாக்குறப்ப என் ஃபேஸ் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த ஃபேஸை வந்து நம்ம எப்படி நல்லா பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா வந்து ஃபேஸை பாத்துக்கிறது தான் வந்து இருக்கிறதுல இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏன்னா வெளியே இறங்குனாவே மண்ணு, தூசி, வெயில், இருக்கிற ஓசோன் லேயர் இஷ்யூ அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம மறந்துட்டு பார்க்கணும்னா நம்ம ஃபேஸை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஃபேஸை பார்த்துக்கிறது வந்து இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கீசோல இருந்து உடான்ல இருந்து எல்லாத்தையுமே சொல்லித்தரதுக்கு ஆளுங்க இருக்காங்க. சிம்பிளா எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னா ஜஸ்ட் ஒரு பேச்சுலர் பையனா வந்து ஒரு சிம்பிள் ரொட்டீன் ஃபாலோ பண்ணனா கூட நம்மளுக்கு அவ்வளோ இருக்கு. ஏன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஃபேஸ் வாஷ் தான். இந்த ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ்லாம் எல்லாமே இருக்கு. ஆனா இவ்வளோ கம்மி ரேட்ல ஒரு சூப்பரான பொருள் கிடைக்கும்னா அது நம்ம ஃபேஸ் வாஷ் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது. ஏன்னா நான் யூஸ் பண்றது. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இவ்வளவுதான் எடுக்க போறோம். எடுத்துட்டு ஒரு நல்ல மூஞ்சியை கழுவிட்டு ஒரே வாட்டி வாஷ் பண்ணினாவே உங்களுக்கு தேவையான அந்த அழுக்குல இருந்து எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்துரும். அந்த வகையில ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஏன்னா நம்ம வெளியே போறோம், வெளியே போனோம்னா தூசி நம்மளுக்கு படியும். அது படிய படிய என்ன ஆகும்னா சுத்தி ஃபேஸ் ஃபுல்லா வந்து கருப்பாகிறதுல இருந்து டார்க்னஸ்ல இருந்து எல்லாமே வரும். ஸோ இதை பத்தி பியூட்டிஷியன்ஸ்ல இருந்து நம்ம சங்கீதாக்கால இருந்து கவிதாக்கா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் இதுவுமே வந்து சம்மர் டைம்ல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லலாம். வெளிச்சத்துக்கு சன்னுக்கு பொறுத்த வரைக்கும் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன்ன்றது சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா எஸ்பிஎஃப் 50ன்றது அவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட். அதுவும் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ரேட்ல கிடைக்குதுன்னு. இந்த ரேட்ல வந்து ஜஸ்ட் நீங்க வெளியே போயிட்டு எந்த கடையில வேணா போய் பாருங்க, இந்த ரேட்ல வந்து ஒரு சன்ஸ்கிரீன் வந்து நம்மள யாருமே வந்து கொடுக்கறது. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக காப்பாத்துனதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஜஸ்ட் நீங்க எடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை கையில இப்படி தேய்ச்சிட்டு இப்படி அப்ளை பண்ணிட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா கூட சன்னோட வெயிலோட பாதிப்பு வந்து உங்களுக்கு அவ்வளவா இருக்காது. ஏன்னா வந்து இதெல்லாம் எல்லாமே ரெகுலரா யூஸ் பண்றதுதான். இப்போ லாஸ்ட் மந்த் கூட ஒரு திருச்சி வரைக்கும் போனோம். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்ல தான் போனேன். அந்த பைக்ல போறப்போ என்டையர் வந்து வெயில்ல தான் போனோம். வெயில்ல போனா கூட இதை யூஸ் பண்ணிட்டு போறப்போ பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு வெயில்லாம் தெரியாம அந்த ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப டேன் ஆகாம கருப்பாகாம அப்படியே ஜஸ்ட் வாஷ் பண்ணி திருப்பி அப்ளை பண்ணும்போது நல்லா இருந்துச்சுன்னா இந்த இந்த ப்ராடக்ட் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மோரிங்கா சன்ஸ்கிரீம் இருக்கு. ஆமா, கிரீம் இருக்கும் போது அந்த கிரீமும் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அப்ளை பண்ணிட்டு இது பண்ணிட்டு எடுக்கிறப்போ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல மாய்ஸ்சரைஸ்ல இருந்து அந்த ஈரப்பதம் வந்து ஏன்னா இப்ப வெயில் காலத்துல இப்ப ஏசில இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த வாயெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா ஈரப்பதம் இல்லாம ரொம்ப ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்கின் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பேச்சினஸ் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி பேச்சினஸ் எல்லாம் வராம ஒரு மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கிறதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இது. அதே போல ஒரு சின்ன பொருள் தான், 10 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய
ஒரு மல்டிபர்பஸ் கிரீம். இது செய்யற வேலை பாத்தீங்கன்னா அப்பாற்பட்டது. இது நம்ம சொல்லுவாங்க சைஸ் வச்சு வந்து நம்ம முடிவு பண்ணக்கூடாதுன்னு. அது மாதிரி வந்து இந்த சின்ன பாக்ஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது பண்ணும். அந்த மல்டிபர்பஸ் கிரீம்ன்றது வந்து பெரிய பாட்டில் பெரிய டப்பாலையும் வருது. ஸோ அதுவுமே வந்து கண்டிப்பா இந்த சம்மர் டைம்ல நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஹைஜீன்ன்றது முக்கியன்றப்போ ஹைஜீனுக்காக மெயின் வந்து யாரும் அவ்வளோவா கேர் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா பேசுறதுக்கே வந்து சில விஷயங்கள்லாம் தயங்குவாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல வந்து சிலது வந்து நம்ம இதெல்லாம் சொல்லும் போது அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி மேலுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி இன்டிமேட் வாஷ்ன்றப்போ அதுக்கு அதான பெனிஃபிட் வந்து யூஸ் பண்ணாதான் தெரியும். ரவி சார் தான் சொல்லுவாரு, சார் இதெல்லாம் வந்து நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணோம், யூஸ் பண்றதுக்கு வந்து ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பா சம்மர் டைம்ல அவங்கவுங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் வராம நம்ம பாத்துக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா. ஏன்னா இங்க வந்ததுன்னா இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம அழகா வந்து டைரக்டா வந்து சொல்லிட்டு போயிடுவோம். பட் நம்மளுக்கு வந்து ஒரு பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்து எதனா இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து ஈஸியா சொல்றது இல்லை. அதை வராம பாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம கம்பெனி நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த சம்மர் டைம்ல எல்லாருக்குமே தேவைப்படணும் ஒண்ணு. ஏன்னா எல்லாருமே வந்து லாங் டிராவல்ல கார்லயும் சரி பைக்லயும் சரி அவ்வளவு தூரம்லாம் எவ்வளவோ போறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா தேவையான பொருள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாடி லோஷன். பாடி லோஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டா நம்மளுக்காக கம்மி ரேட்ல வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து எல்லாருமே சேர்த்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்னதான் வந்து உடம்ப வந்து பாத்துக்கிட்டாலுமே வெளியில இருந்து எல்லாமே பாத்துக்கிறோம். பட் சம்மர் டைம்ல வரும்போது நம்மளுக்கு ஒரு இன்டர்னலா வந்து பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இன்டர்னலா பாத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது வந்து நம்மளுக்கு சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா வெயில்ல போனீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்வெட் ஆகும். தண்ணி எல்லாம் ரொம்ப தொண்டெல்லாம் காஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி இருக்கப்போ ரொம்ப எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகும். அந்த எனர்ஜி எல்லாம் இப்போ ரொம்ப வந்து எப்படி சொல்றது கொஞ்சம் பொறாமன்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப சந்தோஷப்படுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குணா சார் பொன் குணா சார் அம்மா வந்து ரீசெண்டா பேர் வச்சாங்க பிஜிஎஸ் சார்ன்னு, பொன் குணசேகரன் சொல்லிட்டு. ஸோ அவர்லாம் பாத்தீங்கன்னா எப்படி எந்த இடத்துல எப்ப இருப்பாருன்னு தெரியாது. ஒண்ணு அரக்கோணத்துல இருப்பாரு, இல்லைன்னா மரமேல நகர்ல இருக்காரு. விட்டா வந்து நடந்தே போயிட்டு கூட ஆந்திரா பக்கம் தாண்டி கூட எங்க போவாருன்னு தெரியாது. ஸோ அப்படி வந்து ஒரு ஆதார் கார்டுல மட்டும்தான் கொஞ்சம் வயசு அதிகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவரு என்னோட சின்னவரு. ஸோ அந்த வகையில அப்படிலாம் சுத்துறாருன்னா ஏன் காரணம் நம்மளுக்கு முன்னாடி வாழும் எக்ஸாம்பிள்ஸா ஒருத்தங்க இருக்காங்கன்னா ஸோ என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்றது வந்து நம்ம நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆயிட்டு தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரெகுலரா நான் இன்டேக் பண்றது, அப்பா வந்து எனக்கு கொடுத்து டெய்லியும் சாப்பிடணும்னு சொல்றது. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்றதுனால தான் நம்ம கையோடயே வச்சிருக்கோம். ரஞ்சித் சார் சொன்னாரு வீட்டுல வந்து டிஸ்பிளே வால் இருக்கணும்னு. ஏன்னா டிஸ்பிளேவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு மத்தவங்களோட எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா எங்க அப்பா வந்து டிஸ்பிளே வால்னு பேர் வச்சாலும் வச்சாங்க. ப்ராடக்ட்ஸ்க்கு வெளியே போக வேண்டிய வேலையே இல்லை. வேணுமா இப்ப அம்மாக்கு என்ன வேணுமா உடனே கிச்சன்ல இருந்து வந்துட்டு டைரக்டா நம்ம டிஸ்பிளே வால் ஷோகேஸ் இருக்கு அங்க இருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு வந்து ஸ்டாக் நோட் பண்றதுனால அது மட்டும் சொல்லிடுவோம். ஸோ அங்க இருந்து அம்மா எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப எனக்கு டேப்லெட் வேணுமா காலி ஆயிடுச்சுன்னா எனக்கு யூஸ் பண்றதுக்கு டிஸ்பிளே வால் இருக்கும். டிஸ்பிளே வாலோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா டிஸ்பிளே வால்னா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு கடை இருக்குன்னா இப்ப இருக்கிற நிலைமைக்கு எல்லாரும் ஸ்விக்கில ஆர்டர்ஸ் பண்ணி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடுற நிலைமையில இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு பக்கத்து தெருவுல இருந்து வந்து வாங்கிட்டு போனோம்னா கூட கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுவே டிஸ்பிளே வால் இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம சுத்தி இருக்கவங்களே நம்ம கஸ்டமர்ஸ் ஆகும்போது ஈஸியா வந்து நம்மளுக்கான சேல்ஸையும் நம்மளுக்கான பிவியை வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வெயிலுக்கு போறோம். வெயில்ல இருக்கு போய் இப்ப நான் கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறேன்னா கம்ப்யூட்டர் எல்லாம் போன் எல்லாம் பாக்குறப்போ கண்ணுக்கு வந்து ரொம்ப 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 அந்த கண்ணு ரொம்ப ட்ரைனஸ் ஆயிடும். ரஞ்சித் சாருக்கும் தெரியும். நான்லாம் வந்து ஸ்பெக்ஸ் போட்டு தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் இருப்பேன். ஆனா இப்ப ஸ்பெக்ஸ் எல்லாம் போடுறது இல்லை. ஏன்னா வந்து டெய்லியும் வந்து வியூ எல்லாம் சாப்பிட்றதுனால பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தேவையான அந்த லூப்ரிகன்ஸ்ல இருந்து அந்த நர்வ்ஸ்க்கான ஸ்ட்ரென்த்ல இருந்து எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து உமன் இருக்கு. ஸோ இது அப்பா சொல்றதுதான். ஒரு மாத்திரை வந்து ஒரு 12 ரூபாய் 15 ரூபாய் தான் வரப்போகுது. ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிற காசு தான் ஒரு மாத்திரையான விலையை. அந்த டீயை குடிச்சு நம்ம ரொம்ப வெளியே போயிட்டு டீ குடிக்கிறோம். அது எதுல செய்யறாங்கன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா நம்மளுக்கான தேவையான நியூட்ரியன்ஸை வந்து ஒரு ஒரு சப்ளிமெண்ட்ஸ்லயும் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அது தாராளமா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான வியூ காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
பயோ ஏஜ் இருக்கு. பயோ ஏஜும் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ இதை பத்தி நான் டீட்டெயிலா வந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் பேசும்போது அதை பத்தி சொல்லுவாங்க. எஸ்பைன்றது வந்து நான் சொல்லி கேட்டது இல்ல. டெல்லிக்கு வந்து நவம்பர் மாசம் போயிருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சிங்கம் போல கர்ஜிக்கிற ஒரு நம்ம பொன் குணசேகர் சார். அவருக்கு எப்பவுமே ஒரு ஒரு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவரு போயிட்டு ஸ்டேஜ்ல போயிட்டு எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பாணியில வந்து ஒரு சவுண்ட் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ கொடுத்து என்கரேஜ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா போன ஃபர்ஸ்ட் நாளே வந்து அவளுக்கு வந்து தொண்டை கட்டிச்சு. ஸோ தொண்டை கட்டிச்சுன்றப்போ எப்படி சொல்றது, சவுண்டு வராம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா பேண்ட்ல வரப்போ எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்ட் ஒரு 3 எஸ்வைய வந்து அப்பயே வந்து அப்படியே சாப்பிட்டாரு. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கண்கூடா ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்து எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவர் வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருந்தா, நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். பாக்குறப்போ வந்து சாப்பிட்டாரு. 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த தொண்டை கரகரப்பு, அந்த தொண்டை இதுவா இருந்ததுலாம் எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ அப்பதான் வந்து அதான் சொல்றேன்ல, எதுவுமே வந்து நம்மளுக்கு சொல்லும் போது இப்ப நான் சொல்றதே வந்து பாதி பேருக்கு எவ்வளவு நான் ஃபாஸ்டா பேசுறேன்னா பொறுமையா பேசுறேன்னு தெரியல. ஆனா எவ்வளவு பேருக்கு புரியும்னு தெரியல. ஆனா இது எல்லாமே யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் வந்து நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்லுவீங்கன்ற அந்த நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி எஸ்வை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இதையுமே வந்து மறக்காம யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து வீட்டுல வந்து சென்னையில பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஆசைப்படுவாங்க மாடியில வந்து தோட்டம் வைக்கணும்னு. தோட்டம் வைக்கிறவங்களுக்கு வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான காலம் வந்து ரொம்ப மழை பெய்யறப்போ வர காத்து. ஏன்னா எங்க வீட்லயே வச்சிருக்கோம். ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். மழை வரும்போதெல்லாம் செடியெல்லாம் வந்து சாஞ்சு தொங்குறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப அடிக்கிற வெயில்ல அனல் காத்தோட அடிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா செடி எல்லாம் வந்து ரொம்ப தண்ணி ஊத்துனால என்ன பண்ணாலுமே அது காப்பாற்ற ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெமெடின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்டன் கோல்டு இருக்கு. கார்டன் கோல்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு கையில வந்து நீங்க ஜஸ்ட் அப்படியே எடுத்து வச்சா கூட கையில ஒரு அலர்ஜி இருக்காது. ஏன்னா கெமிக்கல் ஃப்ரீன்றதுனால டைரக்டா வந்து ஆர்கானிக்கா நம்மளுக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. இதை நம்ம ஜஸ்ட் தொட்டில்ல வந்து போடும்போது ஒரு ரோஸ் செடியோ ஒரு மல்லி செடியோ இல்ல ஒரு சின்ன பூச்செடி கூட நீங்க வச்சீங்கன்னா அது தண்ணி ஊத்தும் போது அதுக்கான தேவையான சத்துக்களை வந்து அது கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மரம் செடின்னு பேசுறப்போ வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதே மாதிரி நான் விட்டது ஒரு ஒரு பொருள் மட்டும் இருக்கு. ஸோ அதை பத்தியும் சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா எப்படி ஹைஜீன்ன்றது முக்கியம்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சொல்லணுமோ இதை பத்தி பேசாதவங்களே இல்லை. இப்போ வர விழிப்புணர்வுலாம் பார்க்கும்போது இப்போ எனக்கே வந்து நான்லாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து இதை பத்தி பேசியிருப்பேன்னா எல்லாமே அனுபவம் எல்லாமே இருக்கும். ஆனா வந்து இதை பத்தி பேசியிருப்பேன்னா தெரியாது. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு அக்காங்க கிட்டயோ அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் கவிதாக்கும் சரி சங்கீதாக்கா சரி நிறைய எல்லாமே எனக்கு ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அக்கா அண்ணாவா இருக்காங்க. கொஞ்சம் வயசுல பெரியவங்களை மட்டும்தான் அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க கிட்ட கேட்டு கத்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில வந்து பெண்களுக்கு தேவையான முக்கியமானது வந்து ஹைஜீனு பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே வந்து ஜென்ஸாச்சும் வந்து அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இது பண்றாங்க. பட் லேடிஸ் வந்து ரொம்ப சொல்றது இல்ல. ஆனா இந்த டைம் இந்த மந்த்ஸ்ல வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கும் நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் ஒரு நல்லது செய்யறதுக்கு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமா வந்து பேட் பத்தி நம்ம எல்லாருமே வந்து ஓப்பனா வந்து பேசுறதுக்கு முதல்ல கத்துக்கணும். இது மாதிரி வந்து சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் இதை பத்தி பேசணும்னு தெரியாது. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நேத்து கூட வந்து கவிதா கடையில போனப்போ இது வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்தப்போ வந்து சொன்னாங்க. எல்லாருமே வந்து ஓப்பனப்பா வந்து பேசி அதோட நன்மைகள் எல்லாம் வந்து சொல்லி அவங்க வீட்டுல இருக்கவங்க தயக்கம் இல்லாம சொல்லி எல்லாருக்கும் சொல்றேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில வந்து பெண்களுக்கு வந்து முக்கியமா வந்து அவங்களுக்கு இப்போ வரத ரீசெண்ட்ல வந்து பிளாஸ்டிக்ல இருந்து எல்லாமே மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல பொருளா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில வந்து பெண்களுக்கு நம்ம கூட இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுல வந்து ஒரு தயக்கம் இல்லாம எல்லாம் ஜென்ஸும் சரி எல்லாருமே சரி அதை கொடுத்து நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு நன்றி சொல்றாங்களோ இல்லையோ நம்ம நன்றிக்கரனா வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த வகையில வந்து இந்த பொருளையும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி லாஸ்டா வந்து ஒன்னே ஒன்று சொல்லணும்னா இப்போ எங்க வீட்டை சுத்தியே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 4-5 வீட்டுல வந்து பெயிண்ட் வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா முக்கியமானது வந்து சம்மர் டைம்ல வந்து தான் வீடு கட்டுறதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ எங்க வீட்டு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரூஃப் போட்டுட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட துளசி பைன்ஸ். வீட்டுல வந்து சரி நம்மளுக்கு அவுட்லெட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு.
நம்ம எங்க வேணுமோ நம்ம நினைச்ச பெயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படின்றப்போ பெயிண்ட்னு வர்றப்போ நம்மளுக்கு தேவையான இன்டீரியர் இருக்கு, எக்ஸ்டீரியர் இருக்கு, ராயல் டைப்ல இருக்க பெயிண்ட்ஸும் இருக்கு. எல்லாமே வந்து நம்மளுக்காக நம்ம கம்பெனி வந்து நம்ம பொருளை வந்து 365 டேஸ் 365 நாளும் யூஸ் பண்ற மாதிரி நம்மளுக்காக பொருளை தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு விட மெயினா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பாதுகாக்கணும்னா இந்த வெயில் காலத்துல வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய, அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா பெயிண்ட். இந்த பெயிண்ட்டை வந்து இப்ப கட்டுற வீட்டுக்கிட்ட டெய்லி போவோம், அவங்க கிட்ட பேசுவோம், பேசி இது மாதிரி பண்ணலாம் நல்லா இருக்கும், இந்த பெயிண்ட் அடிச்சீங்கன்னா இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, ஒரு அமோனியா இல்ல, ஒரு பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இல்ல, வீட்டுல தங்குறவங்களுக்கும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசும்போது இதை பத்தின விழிப்புணர்வு கண்டிப்பா வரும். இந்த பெயிண்ட்னாலேயே வந்து நம்மளுக்கான தேவையான பிவில இருந்து எல்லாமே கிடைக்கும். அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சொன்னது எல்லாமே வந்து நான் எவ்வளவு தூரம் புரிஞ்சதுன்னு தெரியல, ஆனா புரிஞ்சிருக்கோ நம்புறேன். அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், நம்ம கமலா சார் இன்னைக்கு இருக்காரா, இப்ப மீட்டிங்ல இருக்காரான்னு தெரியல. அதே மாதிரி இப்ப நெக்ஸ்ட் பேச போற கிருபா அண்ணாக்கும் வந்து ரொம்ப விஷயம் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே வந்து நன்றின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ரூபி சார், ரஞ்சித் சார் வந்து நிஜமாவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்பீச் சர்ப்ரைஸா இருந்துச்சு. அவரு மீட்டிங்ல வந்து எனக்காக இன்வைட் பண்ணுவாருன்ட்டு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். கிரேட் சார், கிரேட் கிரேட், சூப்பர், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். இந்த சம்மர் காலகட்டத்தில் டெஃபினெட்லி நம்ம வந்து பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பேசியிருக்காங்க. இந்த இடையில வந்து நீங்க நிறைய வாட்டி கேட்ட கேள்வி இருக்கு, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு. நீங்க பேசுறதுதான் எல்லாருக்கும் புரியும், அந்த அளவுக்கு சூப்பரா சொல்லியிருக்காங்க. எவ்ரிபடி வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வி நீட் மோர் அண்ட் மோர் ட்ரைனிங் லைக் திஸ். இதே மாதிரி ட்ரைனிங்ஸ் நீங்க நிறைய கொடுக்கணும். ஏன்னா வெறும் காலகட்டத்துல வந்து நான் எதிர்பார்க்கிறது, நீங்க எல்லாம் ஒரு பெரிய ரூபி பின் அச்சீவ்மெண்ட் நம்ம டிசி சாரோட கையில இருந்து வாங்குறது. நான் வந்து கனவுல ஐ கேன் சி தட் யூ ஆர் டேக்கிங் த அவார்ட் ஃப்ரம் டிசி சார். ஸோ அது நடக்கும் டெஃபினெட்லி. அண்ட் யூ ஹேவ் த கேலிபர், யூ ஹேவ் த கெப்பாசிட்டி, யூ ஹேவ் த நாலேஜ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் த Thank you, sir. Surely, sir. இது ஜஸ்ட் பிகினிங் த வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் சார். கண்டிப்பா சார். So salute you, salute you. Great. Thank you, sir. And இப்போ சுரேந்திர சார் வந்து நாட் ஓன்லி நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சம்மர் காலகட்டத்தில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம செடிகளுக்கு வீட்டில் இருக்க பிளான்ஸுக்கு வந்து என்ன கொடுக்கணும், நம்ம வீட்டில் வந்து நம்ம என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணணும், பெயிண்ட் யூஸ் பண்ணால் நம்ம வந்து இந்த சம்மர்ல இருந்து நமக்கு தப்பிக்க முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் எவ்ரிதிங் ஹியர் ஸ்டார்டட் வித் நம்ம இதுல இருந்து மேங்கோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சோப்புல போய் எல்லாமே கரெக்டா சொல்லி தந்திருக்காங்க. ஜஸ்ட் த திங் இஸ், இவர் சொன்ன விஷயங்கள் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ கூட நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்துல இருக்கிற நிறைய ஆளுங்க ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணாத ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ இதே விஷயம், ஏன்னா யூஸ் பண்ணாததுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் இருக்கு, இப்போ சுரேந்திர சார் சொன்ன விஷயங்க அவருக்கு தெரியாது. இந்த விஷயம் வந்து அவருக்கு நம்ம சொல்லி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி பீப்புள் வில் பர்ச்சேஸ் த ப்ராடக்ட். இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஆளுங்க மட்டும், வெளியே நீங்க யாருமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், ஆர்சிஎம் இருக்கிற ஆளுங்க மட்டும் ஆர்சிஎம்மோட எல்லா பொருளும் யூஸ் பண்ண வச்சா கூட இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே மினிமம் வந்து 10 ரூபி பின் அச்சீவர் வரும். And definitely one of them will be Surendra sir. Anyways, so thank you so much sir. And அடுத்தது வந்து definitely next generation நம்ம கிருபாகரன் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. கிருபாகரன் சார் எங்க இருக்கு? இருக்க. Yes, okay. Yes, okay. இந்த வீடியோ ஆன் இல்ல, நான் வந்து I was searching for you, right? So problem sir, வீடியோ no issue. So நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆயுதான் நான் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தது. இன்னைக்கு வந்து ஆர்சிஎம்ல ஒரு ரூபி பின் அச்சீவரா இருக்காங்க. டெஃபினெட்லி ஐ பிலீவ் தட் என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து நாளைக்கு நான் கொடுக்க போற பின்னு அப்படின்னா மேபி நான் வந்து நாளைக்கு டைமண்ட் ஆகும்போது என்னோட டைமண்ட் பின்ல தான் என்னோட வருங்கால என்னோட புள்ள என்னோட பொண்ணு வந்து ஆர்சிஎம் எடுக்க போறாங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து நம்ம பேசும்போது ஆர்சிஎம்மோட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ഏറ്റവും பெரிய அச்சீவர், ഏറ്റവും பெரிய லீடர், இந்த டாப் லீடர் ஆஃப் ஆர்சிஎம் பிசினஸ் இன் தமிழ்நாடு நம்ம காமராஜ் சார். அந்த காமராஜ் சாரோட பையன் தான் இன்னைக்கு வந்து நம்ம எகேன் நம்ம கிட்ட பேச போறாங்க. நிறைய நாலேஜ் இருக்கு. ஆல்ரெடி வந்து நிறைய வாட்டி நான் கிருபாகரன் சாரோட ப்ரோக்ராம் நான் பார்த்துருக்கேன். இவரோட பிசிக்கல் ட்ரைனிங் நான் கிருபாகரன் சாரோட நான் பார்த்துருக்காங்க. வருங்காலத்துல வந்து நம்ம டோட்டல் தமிழ்நாடோட அந்த லீடர்ஷிப் எடுத்து எல்லாரும் வந்து கிருபாகரன் சார் சொல்றது கேட்டுதான் எங்க தமிழ்நாடு ஒரு நாள் வந்து
தமிழ்நாடு லீட் பண்ண போற நம்ம லீடர் தான் கிருபாகரன் சார். ஸோ வித்தவுட் டிலேயிங் லெட் மீ இன்வைட் அவர் சூப்பர் ட்ரெயினர், அவர் லீடர், அவர் டாப் அச்சீவர் காமராஜ் சார் சன் கிருபாகரன் சார் டு தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம். வெல்கம் சார், ஓட் யூ ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் சுரேந்திர சார் பேசும்போது ரொம்ப அருமையாக பேசினார். இதுக்கு முன்னாடி எப்படி இந்த வெயில் காலத்துக்கு வந்து எப்படி எந்த மாதிரியான ஐட்டங்களை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் அது வந்து சொன்னார், எக்ஸலண்டாக சொன்னார். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாகவே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்கள் சம்மர் செஷனில் வந்து நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாகவே வந்து போட்டு கொடுத்துருக்கோம். நாங்கள் ரோட் சைடில் போய் அந்த மாதிரி ரோட் சைடில் போய் மார்க்கெட்டிங் இருக்கோம். நல்லாவே யூஸை கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த பேக்கெட்டையும் நாங்கள் பக்கத்தில் பேக்கெட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையாக சேல்ஸ் ஆச்சு ஆர்ஜின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த செஷனுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சுரேந்திர சொன்னீங்க. ரொம்ப பாயிண்ட்ஸாக சொன்னீங்க, ரொம்ப சூப்பர் சார். அதே மாதிரி வந்து இப்போ இந்த கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். முதல்ல ரூபி ரஞ்சித் சார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் மற்றும் ராயல்டி அச்சீவர்ஸ், அப்புறம் இருக்கிற எல்லா லீடர், அப்புறம் இருக்கிற நியூ ஜாயினர்ஸ் மற்றும் ஆர்ஜிங்களுக்கு மற்ற அதர் லீடர்ஸ் மற்ற அதர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து என்ன டாபிக் என்னன்னு சொன்னா, ஆர்சிஎம் வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படியே அதுதான் வந்து நம்ம பாயிண்ட் டாபிக் இது. அப்போ வந்து ஆர்சிஎம் வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம வியூல பார்க்கறோம்னு சொல்லி நம்ம ரெகுலரா பேசிட்டே இருக்கிறோம். எல்லா மந்த்துமே பேசுறோம். பட் வந்து முக்கியமான வந்து என்ன சொன்னா, ஆர்சிஎமோட பேசிக்கான சில விஷயங்கள் வந்து நம்ம திரும்ப சொல்றோம். ஏன் சொல்றோம்னு சொன்னா, அந்த விஷயங்கள் வந்து மனசுல வந்து கண்டிப்பா பதியணும். ஏன் பதியணும்னா, ஆர்சிஎம் சொல்லலாம் என்ன அதோட மீனிங்னா ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங். ஆர்சிஎமோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா சரியான வியாபார திட்டம். தமிழ்ல வந்து அது சரியான வியாபார திட்டம் சொல்லலாம். ஸோ வந்து அப்படி இருக்கிற அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவான ஆர்சிஎம் காம்படிட்டிவ் இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஸோ மற்ற பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லி உள்ள வராங்க, டைரக்ட் சொல்லி உள்ள வராங்க. பட் வந்து அவங்களோட பிளானிங்ல பார்த்தோம்னா வந்து ஒரு ராங்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிசினஸ் தான் வந்து இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ராங் கான்செப்ட் மார்க்கெட்டிங் தான் எல்லாமே நம்ம சுற்றி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஆர்சிஎம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிற ஒரு நிறுவனம்னா அது ஆர்சிஎம் நிறுவனம் மட்டும்தான். ஸோ நமக்கு காம்படிட்டிவா எந்த ஒரு நிறுவனமும் இப்போ வரைக்கும் கிடையாது. அது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்னாக்கா, இவ்வளோ ஒரு சீப்பான ப்ரைஸில் இவ்வளோ குவாலிட்டியான ஒரு பொருட்களை வந்து யாருனாலுமே கொடுக்க முடியல. ஸோ ஆர்சி மட்டும் தான் அது இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்சி நிறுவனத்தை பற்றி நம்ம வந்து ஒரு டெப்த்தாகவே நல்லா தெரிஞ்சு வச்சோம்னு சொன்னால், நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம வந்து ஒரு ஈஸியாக நம்மளால வந்து பேசிட முடியும். அப்போ வந்து ஒரு கிராஸ் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. நம்ம பிசினஸ் வந்து புதுசாக ஒருத்தர்கிட்ட போய் சொல்லும் போது நிறைய கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க, இது எப்படி அது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்து பிசினஸ் பற்றி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிசினஸ் நம்ம ஆர்சிஎம் பற்றி தானே ஒரு புரிதல் வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம யாருக்கிட்ட வேணா தெளிவா ஒரு விஷயத்த பேசிடுவோம், ஆர்சிஎம் பற்றி தெளிவா பேச முடியும். ஸோ அதுக்கான சில விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். சில ஸ்லைட்ஸ் மூலமா சில விஷயங்களை பார்க்கலாம். ஏன் ஸ்லைட்ஸ் மூலமா பார்க்கறோம்னு சொன்னா, நம்ம அப்படியே கூட பேசிட முடியும். அப்படியே கூட பேசுற மாதிரி நம்ம என்ன பண்றோம்னாக்கா, அப்படியே நம்ம கேட்டு நம்ம கொஞ்ச நேரத்துல மறந்துடும். பட் வந்து ஸ்லைட் ஷேர் மூலமா நம்ம பண்ற மூலமா இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துக்கோமா நம்ம என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணி பார்த்து. ஸோ அதனால ஸ்லைட் ஷேர் மூலமா நம்ம பேசலாம்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து என்ன சொல்றோம், நம்ம உறங்கி கொண்டு இருந்தாலும் உனக்கு வருமானம் வாய்ப்பு உருவாக்கி கொள்ளாவிட்டால் சாகும் வரை நீ உடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இப்போ இதுதான் வந்து உண்மையான விஷயம் கூட. நம்ம வந்து என்ன இன்கம் சொன்னா, ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் என்ன, நம்ம வந்து வேலைக்கு ஜாப் பண்றோம், அது வந்து ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம், பண்ண மூலமா நமக்கு வந்து அந்த பண்றதுனால ஏதோ பண்றதுனால நமக்கு ஒரு சேலரி நமக்கு வந்து வருது, அதுதான் ஆக்டிவ். அந்த ஆக்டிவ் இன்கம் நமக்கு எவ்வளவு நாள் இருக்கும்னு சொன்னா நமக்கு சொல்ல முடியாது. சப்போஸ் நமக்கு உடம்பு சரியாம போச்சு, நம்மளால வந்து அடுத்த ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியல, நமக்கு வந்து சூழ்நிலை இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலியில வந்து யாருக்காவது ஏதாவது பாதிப்பு, அந்த அவங்கள பாக்குற மூலமா நம்ம வேலைக்கு போக முடியல, எதுவும் பண்ண முடியல, இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்படி வரும்போது நம்மளோட அந்த ஆக்டிவ் இன்கம் கண்டிப்பா பாதிக்கப்படும். அந்த ஆக்டிவ் இன்கம் நம்ம தொடருமானா கண்டிப்பா தொடராது, நம்ம வந்து அப்படியே நின்றோம். நம்ம வந்து வேலைக்கு போனா காசு இல்லைன்னா கிடையாது. ஆனா ஒரு பேசிவ் இன்கம், நமக்குன்னு ஒரு பேசிவ் இன்கம் நம்ம வந்து எப்ப உருவாக்கி கொள்றோமோ அப்ப வந்து நம்ம உறங்கி கொண்டு இருந்தாலும், சப்போஸ் நம்மளால ஒரு வேலையை செய்ய முடியல, அந்த அன்னைக்கு நம்ம வேலையை செய்ய முடியல, சில வேலையை நம்ம கவனிக்க முடியல அப்படின்னா கூட நமக்கு வரக்கூடிய வருமானம் வந்து நமக்கு கரெக்டா வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு அப்படி பாசிபிளா நம்ம வந்து
தான் நம்ம எந்த வேலையும் செய்யலனாலும் நமக்கு வந்து ஒரு இன்கம் வருமா அப்படின்னா அது பாசிபிளானா பாசிபிள் தான். ஏன்னா நம்ம கண் முன்னாடியே அதுக்கான உதாரணங்கள் இருக்காங்க. ரஞ்சித் சார் இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க. இந்த மாதிரி இப்ப இப்ப அச்சுவா சார் இருக்காங்க, எல்லாம் மீசா சார் இருக்காங்க, மீசா ஆவடி மீசா சுகுமார் சார், ஜெகதீஷ் சார், இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. நம்ம கண் முன்னாடியே உதாரணங்கள் இருக்காங்க. ஸோ பேசிவ் இன்கம் வந்து இப்போ வாங்கிட்டு இருக்க ஆட்கள் வந்து ஆட்சியில் இருக்காங்க. அப்போ வந்து நமக்கான பாத்து அதுவா தான் இருக்கும். நமக்கான பாத்து அதுவா இருக்கணும். நம்பி கொண்டு இருந்தாலும் நம்ம இன்கம் வந்து நமக்கான வருமானத்தை உருவாக்கிக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து நம்ம உருவாக்கணும். அது வந்து எதிர உருவாக்க முடியும்னா அது நம்ம ஒரு கண்டிப்பான ஒரு டூல் வந்து தான் இருக்கு. கண்டிப்பா ஒரு கண்டிப்பா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன் சொல்றேன்னா என்ன பேசிவ் இன்கம்லாம் இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா ஒரு யூடியூப்ல வந்து ஒரு வீடியோஸ் போடுறாங்க, அது மூலமா வருமானம், அது ஒரு பேசிவ் இன்கம் தான். இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை சொல்ல முடியும். பேசிவ் இன்கம் அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு சொல்ல முடியும். பட் ஒரு உதாரணம் சொல்ல போனா ஒரு டிக்டாக்னு ஒரு ஆப் இருந்துச்சு. அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு அந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணி இல்ல நாங்க வந்து தடை பண்றோம், இந்தியாவுக்கு பேன் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அத அப்ப வந்து அதுக்கு ஒரு பேசிவ் இன்கமா அது மூலமா வருமானம் பண்ணிட்டு இருந்த எத்தனை பேர் நிறைய பேர் திடீர்னு பாதிக்கப்பட்டாங்க. இப்படி இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது, நம்ம டிக்டாக் போட்டு வீடியோஸ் போட்டு நம்ம வருமானம் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம இதுக்கு மேல என்ன பண்றது. ஸோ வந்து அந்த மாதிரி தடுமாறி போனாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிவ் இன்கம் வந்து எத்தனையோ வந்து தடையாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. ஆனா ஆர்சிஎம் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணி இந்த பிசினஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ற பட்சத்துல கண்டிப்பா நமக்கான இன்கம் ஆர்சிஎம் கொடுத்தே தீரும். அது எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த சைடை வந்து கண்டிப்பா தரணும். பேசிவ் இன்கம் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம கண்டிப்பா தரணும். ஃபாரின்ல பார்த்தோம்னா யூஎஸ்ல மற்ற எல்லா ஜெர்மன்ல மலேசியால இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து அவங்க புரிதலோட பண்றாங்க. இதே நம்மளோட தமிழ்நாட்டுல கேரளாவில் இந்தியாவில் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லும் போது அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல அது ஒரு ஃப்ராடு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஒரு ஃப்ராட் சிஸ்டம், அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஒரு உண்மையான சிஸ்டம். கண்டிப்பா ஒரு பேசிவ் இன்கம் நம்ம லைஃப் டைம்ல வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் தான். ஆனா அது வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னா புரிதல் கிடையாது. அதுதான் வந்து ஃபாரின் வந்து எல்லா புரிதலோட பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அது போல அவங்க எல்லா ஃபாரின்ல வந்து எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு நெட்வொர்க்ல வந்து இணைஞ்சு ஜாயின் பண்ணி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ வந்து எல்லாத்துக்கும் புரிதலுக்கு அதே ஒரு புரிதல் வந்து நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம ஆசியம் வந்து ஆசியம் பத்தி ஒரு சரியான புரிதலோட நம்ம ஆசியம் பிசினஸ் பண்றோம்னா கண்டிப்பா நமக்கான ஒரு பேசிவ் இன்கம் லைஃப் டைம் தான் உருவாக்கி கொள்ள முடியும். அடுத்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரோக்கியமா ரெண்டாவது ஆரோக்கியமா வாங்கணுமா நம்ம வந்து பணமும் சம்பாதிச்சுக்கிறோம். சொல்லும்போது என்ன சொன்ன நம்ம பிசினஸ் வந்து சேர்க்கும் போது அவர் சொன்னதான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது சோசியல் சர்வீஸ். வந்து கொடுக்கறது ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் வந்து பாருங்க. அடுத்ததான் வந்து இந்த சர்வீஸ் மூலமா நமக்கு இருக்கிற ஒரு இன்கம் தான் ஆசியம் இன்கம். ஸோ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் நம்ம கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பொருளை வந்து வியாபாரம் பண்றோம், அந்த பொருள் வந்து எப்படிப்பட்ட பொருள் நம்ம தெரியாம சில மற்ற பொருள் சில சிம்பிளா சொல்ல போனா சில புத்தகங்கள்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கோம். ஆனா அந்த புத்தகம் அவங்க படிச்சிருப்பாங்கன்னு சொன்னா அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த புத்தகம் அவங்க சேல்ஸ் பண்ணாங்க. அப்ப வந்து அவங்க தெரியும் அந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு தெரியும். அவங்களுக்குள்ள அவங்க என்ன ஒரு நோக்கம்னா அந்த புத்தகம் சேல்ஸ் பண்ணா அவங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் அவங்க வந்து புத்தகத்தை சேல்ஸ் பண்றாங்க. நிறைய மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க சாப்பிட்டுருப்பாங்களா, அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களா தெரியாது. ஆனா நம்ம கிட்ட வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நோக்கம்னா அது சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் அதில் கிடைக்கும். அந்த நோக்கத்துல சேல்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி நிறைய பொய் பேச வேண்டிய இதுல வந்து அப்படி இருக்கு இப்படின்னு நிறைய பொய் பேச வேண்டிய இருக்கும். ஆனா ஆர்சிஎம் அப்படி கிடையவே கிடையாது. ஆர்சிஎம் உண்மையை பேசி ஒரு சர்வீஸ் சோசியல் சர்வீஸ் பண்றோம். என்ன சோசியல் சர்வீஸ்னா எத்தனையோ பேர் வந்து ஆரோக்கிய கேட்டோட இருக்கிறாங்க. ஸோ வந்து என்ன ஆரோக்கிய கேடுனா இப்ப இருக்கிற ஃபுட் வந்து ஃபுட்டே கிடையாது, நிறைய பாய்சன். ரீசெண்ட் டைம்ல நம்ம பார்த்துருக்கோம். ரீசெண்ட் டைம்ல நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எஃப்எஸ்எஸ்ஐ அவங்க ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய இதுக்கு போறாங்க, ஹோட்டல்ஸ் போறாங்க, நிறைய இதுக்கு போறாங்க, போறாங்க. என்ன பண்றாங்கக்கா இது ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணி அதுக்கு வந்து தரமற்ற எத்தனையோ பாக்குறோம். நியூஸ் பாக்குற யாரா இருந்தாலும் அவங்க தெரியும். இப்போ வந்து பஞ்சு மிட்டாய் வந்து பேன் பண்ணாங்க. ஏன் பஞ்சு மிட்டாயை பேன் பண்ணாங்கன்னா அதுல வந்து நமக்கு அந்த பஞ்சு மிட்டாய் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த அந்த கெமிக்கல் வந்து நம்ம உடம்பு வந்து ஃபார்ம் ஆகும்போது ரெகுலரா சாப்பிட்றோமா கண்டிப்பா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம சுத்தி இருக்கு. நம்ம வந்து எந்த பொருள் சாப்பிட்டாலும் ஒண்ணும் மருந்து நமக்கு வருது.
ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம சுற்றி வந்து எந்த பொருட்களை நம்ம வாங்கினாலும் எந்த பொருட்களை நம்ம சாப்பிட்டாலும் அது மூலமா பாய்சன் உண்டாக அது நமக்கு பாய்சன் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ ஆசை வந்து என்ன பண்றாங்க, ஆசை எம்டி வந்து நம்ம இந்த பிசினஸ் வந்து உள்ள கொண்டு ஒரு சர்வீஸ் அப்படிங்கிற மைண்ட்ல தான் இந்த பிசினஸ் வந்து எடுக்கிறாரு. என்ன சர்வீஸ்னாக்கா இந்த குவாலிட்டியான ப்ராடக்ட், எந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யாருக்கும் இந்தியன்ஸுக்கு யாருக்குமே கிடைக்கிறது இல்லை, எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது. இது வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஆனா கூட இங்க யாருக்குமே அந்த ப்ராடக்ட் கிடைக்கிறது கிடையாது. இதை என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்மளோட இந்தியன்ஸ்க்கு அது கிடைக்கணும் அப்படின்னு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கையில் எடுத்து நம்ம எப்படி பண்ணாரு. பண்ணும்போது அந்த சீப் பிரைஸ் நம்ம வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறோம், மாத்திரம் இல்லாம ஒரு சீப்பான பிரைஸ்லயும் கொடுக்கணும். ஒரு ஏழை சாமானிய மக்கள் கூட இந்த பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் வந்து இதை பண்ணாங்க. ஸோ வந்து ஒரு சீப்பஸ்ட் பிரைஸ்ல ஒரு குவாலிட்டியான பிரைஸ் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஒரு திருப்தி, நம்ம வந்து ஒரு கரெக்டான பொருளை தான் நம்ம சேல்ஸ் பண்றோம். இந்த சேல்ஸ் பண்ணா நம்ம அவங்களுக்கும் என்ன ஒரு ஆரோக்கியத்தை நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கான ஒரு வழியை நம்ம காட்டிடுறோம். அட் த சேம் டைம் இதை நம்ம பண்றது மூலமா நமக்கு ஒரு இன்கமும் வந்துருது. ஸோ வந்து ஒரு சர்வீஸ் பண்றோம், மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றோம், சர்வீஸ் பண்ணி அது மூலமா நமக்கு ஒரு இன்கமும் வந்துருது. ஸோ நம்ம ஆரோக்கியமா வாழணும், நம்ம முதல்ல சாப்பிட்ற மூலமா நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்துடுறோம். அது மக்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ற மூலமா அவங்களும் ஆரோக்கியத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டாவது இது நம்ம வந்து பண்றது மூலம் ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கம்மியா நம்ம வாங்கிக்கிறோம், அதுவே நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். அடுத்த பெனிஃபிட் என்ன சொன்னா நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதுலயே ஒரு இன்கம் வந்துருது, அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை நம்ம ஆரோக்கியத்தின பாதையை நம்ம காட்டி கொடுக்குறோம். இது மூலமா நம்ம ஒரு இன்கம் நம்ம ஜென்ரேட் ஆயிடுது. ஸோ வந்து ஆசை நம்ம எதுக்காக பண்ணணும்னா ஆரோக்கியமாக வாழ, பணம் சம்பாதிக்கணும், ஒரு சக்சஸ் நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா அது ஆசையம் தான். ஒரு ஆசையம் தவிர்த்து வேற எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ ஆசையம் இஸ் பெஸ்ட் வே டு ஏன் மட்டும் சம்பாதிக்கிற மட்டும் கிடையாது, பெஸ்ட் வே டு கெட் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து ஒரு ஆரோக்கியத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் ஒரு பெஸ்ட் வழினா அதை வந்து ஆட்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியும், ஆணித்தனமா சொல்ல முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா இப்ப ஆட்சியம் வந்து ஒரு 4 கோடி டேரக்டர்ஸ் வந்து கடந்துட்டாங்க, 4 crores வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆசியம் ஆரம்பிக்கும் போது எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு சில 1000 பேர் மட்டுமே, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முதல்ல பார்த்தா சில 1000 பேருக்கு மட்டுமே வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ வந்து பெருசா ஒன்றும் ரீச் ஆகல அப்படிங்கிற இதெல்லாம் ஆசியம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க அதோட வந்து நிப்பாட்ட கிடையாது. நம்ம ஒருவேளை இந்த நம்ம ஸ்ட்ரகிளா இருக்க நம்ம வந்து பின்னோக்கிக்கலாம், நம்ம வந்து வேற மாதிரி வந்து பண்ணிக்கலாம், நம்ம வந்து எல்லாரும் பண்ற நம்ம அந்த பொருட்களை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தா ஆசையம் இன்னைக்கு அடையவே கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாலும் அவங்க எம்டி வந்து அவர் அந்த தீர்மானத்துல உறுதியா இருந்தார். என்ன தீர்மானம் சொன்னா விளம்பரம் பண்ணக்கூடாது, இந்த பொருட்களை வந்து விளம்பரம் பண்ணி நம்ம ஈஸியா சம்பாதிச்சிட முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே சொத்துக்காரங்க அந்த ஆசியம் வந்து எம்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர் தான். அவர் வந்து இது பண்ணணும் கூட அவசியமே கிடையாது. அப்ப ஏற்கனவே பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல வந்து வெற்றிகரமா டாப் 10 நிறுவனத்தில் அப்படி இருக்கிறத அவர் எடுத்து பண்ணணும் அவசியம். அப்படியே பண்ணாலும் அவர் விளம்பரம் பண்ணா பண்ணணும், ஈஸியா விளம்பரம் பண்ணா அதை ஈஸியா மக்கள்கிட்ட ரீச் ஆயிடும், நம்ம ஈஸியா அவரும் பணம் சம்பாதிச்சு போயிடலாமல. அவர் வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்ச முக்கிய காரணமே பணம் சம்பாதிக்கணும் மட்டுமே நோக்கத்தோட ஆரம்பிக்கல, மக்களுக்கு ஆரோக்கியம் உண்டு பண்ணக்கூடிய பொருட்களை கொடுக்கும், அது மூலமா வந்து மக்களும் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இதுதான் வந்து ஆசையம் ப்ரொமோட் பண்றாங்க. நம்மளோட தனி மனிதனுடைய வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையும் மாற வேண்டும். அந்த தனி மனிதனுடைய ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கை முறை மாறும், ஒரு குடும்பத்துடைய நிலை மாறும், சமுதாயத்துடைய நிலை மாறும், சமுதாயத்துடைய நிலை மாறும்போது ஒரு இந்திய நாட்டினுடைய நிலை மாறும், ஒரு நாட்டுடைய நிலை மாறும்போது ஒட்டுமொத்த உலக நிலையும் மாறும். ஸோ வந்து உலக மக்கள் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும் சொன்னா நாம மாற வேண்டும், முதலாவது நம்ம மாறணும், இந்த ஆசை பொருட்களை கையில் எடுக்கணும், அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும். இதே பண்றது மூலமா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளணும், நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றிக்கொள்ளும் மூலமாக நம்முடைய நாட்டையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த ஆசை மெசேஜ் வந்து பண்ணாங்க. அதுல வந்து அவங்க கன்சிஸ்டன்சியா நின்னாங்க, எந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாத வந்து பின்வாங்க கிடையாது, கண்டிப்பா இந்த மக்கள்கிட்ட ரீச் பண்ணி ஆகணும்னு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நின்னாங்க. அவங்க அதை நின்னதான காரணம் தான் இப்போ வந்து என்ன ஆச்சுனாக்கா, இப்ப கேரளா, தமிழ்நாடு இந்த எல்லா ஸ்டேட்லயுமே பாத்தீங்கன்னா ஆசியம் இருக்கு. இப்ப நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, இப்ப நம்ம வெளியூருக்கு போறோமா அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஆசியம் பொருள் தேவைப்படுதா இருந்தாக்கா அங்கேயே ஸ்டோர் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலயும் எல்லா பக்கத்துலயும் வந்து ஸ்டோர் வந்து ஆசியம் கொண்டு வந்துட்டாங்க, 1.5 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்டேபிள் நம்ம வந்து எப்படியும் வந்து நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம டிஸ்டே
பொருட்களை கொடுக்க ஒரு கடையில நம்ம கூட நம்ம ஆசை வந்து ஆசை வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஸோ இதனாலதான் ஆசை வந்து எல்லாத்துக்கும் ரிலையபிளா நம்ம வந்து எல்லாம் இப்பயே யாராலும் ஆசையும் பண்ண முடியும். ஒரு சாமானியா இருக்கிறவங்க கூட ஆசையம் பண்ணிட முடியும், ஒரு படிக்காதவரும் ஆசையம் பண்ணிட முடியும், ஒரு படிச்சவங்களும் ஆசையம் பண்ண முடியும், யாருனாலும் ஆசையம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு 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 நிலையை வந்து ஆசை வந்து மக்களுக்கு வந்து ஒரு ரிலையபிளா இந்த பிசினஸ் கொடுத்ததுனால மட்டும்தான் அத்தனை பேரும் வந்து என்னன்னா இந்த பிசினஸ் இணைஞ்சு இந்த பிசினஸ் வந்து நல்லா இருக்கு இது மூலமா பயன்பெற்று ரொம்ப ஆரம்பிச்சாங்க. ஓகே, அடுத்து வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பிளர்ரா இருக்கு. பேசுற அளவு கேக்குதா? பேசுறது கேக்குது சார். ஆனா இடையில வந்து கொஞ்சம் ஓகே வந்து கட் ஆகுது. ஆனா ஓகே தான். ஓகே 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 ஓகே. இப்போ வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அப்படியே பாத்துக்கலாம். எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஸ்க்ரீன் ஷேர் மற்ற பிசினஸ் பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் சேஞ்ச் ஆகல சார். ஜூம் மீட்டிங்கோட அந்த சார் ஏதாவது ஸ்லைடு இருந்தா அந்த ஸ்லைடு ஷேர் ஆகல. இப்போ சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்லையா? ஷேர் ஆகுது. அதுல வந்து நம்ம நீங்க காமிக்கிறது விஷயம் இல்ல, நம்ம ஜூம் மீட்டிங்கோட அந்த போட்டோ தான் வருது. ஓகே. கிருபாரி சார், நீங்க ஸ்கிரீன்ஷாட் இல்லாமே நீங்க பேசுங்க, அதான் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் பயங்கர கம்மியா இருக்கு. இப்ப அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். ஓகே. ஹலோ சார், பெட்டர் வித்தவுட் ஸ்கிரீன் ஷேர் பண்றதா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓகே 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 சார். ஓகே ஸ்கிரீன் ஷேர். ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசையும் பார்த்தோம்னா எந்த மக்களுமே வந்து இந்த பொருட்கள் இந்த பொருட்கள் சேர்வது மூலம் பயன்படுறதும் அவங்க பயன்பட்டு மற்றவர்களுக்கும் பயன்படுற அந்த பொருளை ப்ரொவைட் பண்ற மூலமா எல்லாருமே இதுக்கான ஒரு
ஆ கேக்குதா? Yes, sir. Yes, sir. Audible. ஓகே 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 சார். ஓகே சார், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ பார்த்தோமா இதுதான். ஸோ ஆர்சிஎம் வந்து ஓகே. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆர்சிஎம் வந்து என்ன யூஸ் பண்ற மூலமா நமக்கு என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து 100% தூய மூலிகையான பொருட்கள். இது வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ் கிடையாது. கெமிக்கல்ஸ் கிடையாதுன்னு சொல்ல முடியாது, கெமிக்கல்ஸ் இருக்கு. சுரேந்தர் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து கெமிக்கல் இருக்கு. பட் வந்து உடம்புக்கு தீங்கு விளைவிக்காத கெமிக்கல்ஸ் இதை யூஸ் பண்றாங்க. ஒருத்தர் வந்து நான் அந்த இது ஜூஸ் அந்த மாதிரி சில ஐட்டம் வந்து நான் சேல்ஸ் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, இதுல வந்து கெமிக்கல் கிடையாதுன்னு சொல்றீங்க, ஆனா அது கெமிக்கல் இருக்கிற மாதிரி இது போட்டிருக்கு, வெளியே போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்கிரீடியன்ஸ்ல போட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து எனக்கு ஒரு டவுட், என்ன கெமிக்கல் இருக்குன்னு சொல்றாங்களே, கெமிக்கல் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம். அந்த அது வந்து அந்த அந்த கெமிக்கல்ஸ் பேர் நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது என்ன ஒரு அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த கெமிக்கல் வந்து யூஸ் பண்ற மூலமா உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் அந்த கெமிக்கல்னால உண்டு பண்ணாது. அந்த எந்த ஒரு தீங்கு மட்டும் இல்லாம அதெல்லாம் எந்த ஒரு நன்மையும் இல்லை, நன்மையும் கிடையாது, தீங்கும் கிடையாது. அது வந்து சும்மா ஒரு ஃபிளேவருக்காக யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அதனால உடம்புக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் வந்து நம்ம உடம்புக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டியா சொன்ன விஷயங்கள் மட்டும் தான் ஆசிட் ஆட் பண்றாங்க. ஸோ வந்து உடம்புக்கு தீங்கு விளைவிக்காத கெமிக்கலை முதல்ல யூஸ் பண்றாங்க. சொல்லப்போனா இது வந்து 100% வந்து ஹெர்பல் தான். ஸோ வந்து 100% ஹெர்பலான ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம வந்து ஆசிம் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு நியூ இந்தியா, ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து தங்களை முன்னெடுக்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா சமூகத்துல வந்து நமக்கான மரியாதையை வந்து நம்ம உண்டு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஆசிரியர் பண்றாங்க. என்ன சமூகத்துல நமக்கான மரியாதை நம்ம திருப்பணும்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம ஒரு ரிலேஷனுக்காக நம்ம இருக்கிறோம். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ்ல அவங்க கொஞ்சம் அப்பா இருக்காங்க, நம்ம ஒரு டவுனா இருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கான மரியாதை அங்க எப்படி இருக்கும்னா, நமக்கான மரியாதை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ எல்லாருமே ஒரு ஃபினான்ஸை பேஸ் பண்ண நம்ம ரெஸ்பெக்ட் வந்து ஒரு ஃபினான்ஸை பேஸ் பண்ணதான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபினான்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா, ஃபினான்சியலா நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கணும், நம்ம வந்து ஒரு குரோத்தா இருக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு முக்கியமா ஒரு விஷயம் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஆசியம் தான். ஒருவேளை நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க, நம்ம ஆசியமை ஜாயின் பண்ணிட்டு ஆசியம் வந்து ஒரு 4 மாசமா ஜாயின் பண்ணி 4 மாசம் ஆகுது, 5 மாசம் ஆகுது, எனக்கு வந்து இன்னும் இன்கம் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து எப்படி அவங்க அப்படி சொல்றான்னு தெரியல. ஆசிரியர் வந்து ஜாயின் பண்ண மட்டும் பத்தாது, சில ஒர்க் நம்ம பண்ணணும். நமக்கு வந்து சில வேலைக்கு நம்ம செய்யணும். நம்ம ஏன் ஒரு ஜாயின் பண்ண ஒரு நோக்கத்தோட ஜாயின் பண்ணணும். சும்மா நம்ம வந்து சொல்றாங்க, சரி நீங்க சொன்னீங்க அதுக்காக நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜாயின் பண்றதுலாம் வந்து எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. இப்போ ஜாயின் பண்றோம்னா நம்ம இது ஆசிரியரை பத்தி ஒரு புரிதலோட ஜாயின் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா நமக்கான வெற்றியை வந்து நம்ம சீக்கிரமா பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ வந்து எத்தனை கோபா சார்லாம் பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ அவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். அவர் பார்த்தோம்னா தன்னோட ஜாப் கோபா சார் சரி, சீதானந்த் சார் வந்து 2 வீக் முன்னாடி ஈரோடு வந்திருந்தாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அவங்கள பேசுனாங்க. எந்த ஒரு ஹோப்புமே இல்லாம, அதாவது ஹோப்புமே இல்லாம ஹோப்போட தான், மிகப்பெரிய நம்பிக்கையோட தான் விட்டுருக்காங்க. பட் வந்து வேலையை விட்டுட்டாங்க. ஒரு வேலை இது முன்னாடி இது வரைக்கும் வந்துட்டு இருந்த வருமானம் வந்து இனிமேட்டுக்கு வராது. அந்த வேலையை விட்டுட்டான், இது வரைக்கும் இருந்த வருமானம் இனிமேட்டுக்கு வராது. இருந்தாலும் ஒரு தைரியமா என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டு ஃபுல் டைம் வந்து ஆர்த்தி பண்றாங்க. ஸோ எவ்வளவு தைரியம் அவங்களுக்கு இருக்கும். அந்த தைரியம் எப்படி அவங்களுக்கு அந்த தைரியம் வந்துச்சுனாக்கா, அவங்களுக்கான மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை. அப்ப வந்து கோபா சார் வந்து சொன்னதான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஆர்சிஎம் ஃபர்ஸ்ட் இது நார்த் இந்தியா மட்டும் தான் இருக்கு, சவுத் இந்தியால என்ன ஸ்ப்ரெட் ஆகல. இந்த பிசினஸ் நம்ம கையில் எடுத்து பண்ணும்போது, ரெண்டாவது வந்து இது வந்து ஈஸியா நம்மளால வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும். காரணம் என்னன்னாக்கா, ரேட்டு வந்து மார்க்கெட் விட ரேட்டு கம்மியா இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ வந்து ஒரு டைம் வந்து எல்லாம் மக்கள் வாங்கிட்டாங்கன்னா ஈஸியா நம்ம வந்து இந்த பொருளை மக்கள்கிட்ட ரீச் பண்ணிட முடியும். இதை ரீச் பண்ற மூலமா மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் வந்து நம்ம பிடிக்க முடியும். ஸோ சவுத் இந்தியாவில் நம்ம டாப் ஆக முடியும். இந்த பிசினஸ் நம்ம கையில எடுத்து இப்போ கையில எடுத்து பண்ணோம்னா சவுத் இந்தியா நம்ம டாப் ஆக முடியும். அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்துல தான் வந்து இந்த பிசினஸ் வந்து கோபா சார் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் பண்ணும்போது அவருக்கு வந்து அதே நோக்கத்தை வந்து சிஆர் சாருக்கு சொல்லும் போதும் அவரும் அதே ஹோப்ல வந்து இந்த பிசினஸ் வந்து பண்ணாரு. ஸோ வந்து எல்லாம் தன்னோட ஜாபை விட்டுட்டு தன்னோட வேலையில விட்டுட்டு வந்து இந்த பிசினஸ் பண்ணாங்க. அதை பண்றதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவங்க வந்து அவங்க எந்த ஒரு நோக்கத்தோட பண்ணாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறிச்சு. அதே மாதிரி அவங்க ஜெயிச்சாங்க, சக்சஸ் பண்ணாங்க. சவுத் இந்தியாவில் இப்போ அவங்க டாப்பா இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, அவங்க மட்டும் இல்ல, ஜேபி சார், இப்போ ரஞ்சித் சார், அவங்க வாங்கினார், அவங்க எல்லாருமே அப்படிதான். அந்த ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னா இதுல எப்படி உள்ள வந்தாங்கன்னா, இதுல வந்து அவங்களுக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம இந்த பிசினஸ் சக்சஸ் ஆச்சுன்னா சவுத் இந்தியாவில் நம்ம டாப்பா இருக்கும். ஸோ நம்ம தான் இந்த சவுத் இந்தியாவில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இதுல பண்றாங்க. அப்ப அதே மாதிரியே பார்த்தோன்னா சவுத் இந்தியன் பிசினஸ் வந்து ரீச் ஆகுது, சக்சஸ் ஆகுது. அதே மாதிரி அவங்க டாப்ல இருக்காங்க.
ஸோ நமக்கான ஹோப் தான் இருக்கணும். இதுல ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எந்த நம்பிக்கை இருக்கணும்னு சொன்னா, நம்ம இந்த பிசினஸ் ஜாயின் பண்றோமா, இந்த நம்ம இன்னும் 2 வருஷம் இல்ல 3 வருஷம் அல்லது ஒரு 4 வருஷத்துல ஆகுது, நம்ம இதை கண்டிப்பா இந்த பிசினஸ்ல நம்ம டாப்ல இருக்கோம், நம்மளும் ஒரு ரஞ்சித் சார் மாதிரி, நம்மளும் ஒரு கோபால் சார் மாதிரி வந்து ஒரு இன்கம் வந்து நம்மளும் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பிசினஸ் ஜாயின் பண்ண மட்டும்தான் இந்த பிசினஸ் ஒரு ஸ்டாண்டர்டா பண்ண முடியும். இல்லாதான் இந்த பிசினஸ்ல ஸ்டாண்டர்டா பண்ண முடியும், டவுட் தான். ஏன்னா நம்ம என்ன ஒரு நோக்கத்துக்காகவே நம்ம சும்மா ஏதோ நீங்க சொல்றீங்க ஜாயின் பண்ணிட்டோம்னா, நம்ம என்ன ஒரு நோக்கமே நம்ம ஜாயின் பண்ணா இதுல வருமானம் பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. அடுத்ததா பார்த்தோம்னா, இது வந்து இந்த பிசினஸ் பண்ற மூலமா நமக்குள்ள என்ன இருக்குனாக்கா, ஒரு பரஸ்பர நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவம் ஒரு உணர்வு இருக்கு. இப்போ வந்து இப்ப நாடு இந்த இந்தியா வந்து ஒரு வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. என்ன வேற்றுமை ஒற்றுமைனாக்கா, நிறைய வேற்றுமை இருக்கு. அதாவது ஒரு மதம் சொன்னா கிறிஸ்தவ மதம் இருக்கு, முஸ்லீம் மதம் இருக்கு, இஸ்லாமிய மதம் இருக்கு. ஸோ மதத்தால எத்தனை பேர் பிரிஞ்சிருக்காங்க, ஜாதியால எத்தனை பேர் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ படிப்பால இப்ப வந்து நீ படிச்சவன் நான் படிக்காதவன் சொல்லி எத்தனை பேர் வந்து பாகுபாடு பாக்குறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எத்தனை பேர் பாகுபாடு பாக்குறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, நான் வந்து பணக்காரன் நீ ஏழைன்னு சொல்லி பாகுபாடு பாக்குறாங்க. ஸோ இத்தனை பாகுபாடுகள் நம்மளோட இந்தியாவில் இருக்கு. நான் வெள்ளை நீ கருப்புன்னு பாகுபாடு பாக்குறாங்க. ஸோ இத்தனை பாகுபாடுகள் இந்தியாவில் இருக்கும்போது, இந்தியாவில் வந்து ஒரு காந்தியடிகள் வந்து சுதந்திரம் வாங்கி தரும்போது அவர் சொன்னதான முக்கியமான வாசகம் என்னன்னாக்கா, வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியாவில் எத்தனையோ வேற்றுமை இருக்கலாம், ஆனாலும் நம்ம ஒற்றுமையா இருந்தால் மட்டும்தான் இந்த இந்தியாவை வல்லரசாக்க முடியும், ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா அது நடந்துச்சானா நடக்கல. அதுக்கப்புறம் அவர் காந்தியடிகளே அவர் சுட்டு கொண்டுட்டாங்க. அடுத்ததாக காந்தியடிகளுக்கு அப்புறம் எத்தனையோ கலவரங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு, இப்போ நடந்துட்டு தான் இருக்குது எத்தனை இடத்துல. அப்ப காரணம் என்ன சொன்னா, ஒரு சகோதரத்தோட ஒரு உணர்வு கிடையாது. நம்ம நீ நானும் ஒரு சகோதரன் அப்படிங்கிற உணர்வு வந்து கிடையாது. அப்படி ஒரு உணர்வு இருந்துதான் கண்டிப்பா வந்து இந்தியாவில் எந்த ஒரு கலவரமும் எந்த ஒரு வேற்றுமையும் இருக்காது. ஸோ வந்து அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நம்ம யாரா இருந்தாலும் சரி. இப்போ வந்து ரஞ்சித் சார் வந்து நம்ம உரிமையா நம்ம பேசுறோம்னு சொன்னா, எப்படி அவர் வந்து ஒரு கேரளாவில் இருக்காரு, நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், எப்படி நம்ம உரிமையா பேசுறோம்னா அவர் ஆசையம் பண்றோம், நம்ம ஆசையம் பண்றோம். ஸோ வந்து ஒரு உரிமையா நம்ம ஒரு சகோதர உணர்வோட நம்ம அவர்கிட்ட பேச, அதுதான் இந்த விஷயம். அப்போ வந்து அவன் என்ன பண்றோம், ஆசையம் பண்ற மூலமா எல்லாருமே அந்த ஆசையம் ஜாயின் பண்ற மூலமா நம்ம அனைவரும் ஒரு சகோதர சகோதரி ஆகிடுறோம். ஸோ வந்து என்னன்னாக்கா, நம்ம ஒரு சகோதரத்தோட உணர்வோட நம்ம வந்து இது பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது வந்து பாத்தோம்னா, மக்கள் வந்து ஒரு சுயசார்பா இருக்கணும்னு சொன்னா ஆசையம் தான் பண்ணணும். என்ன சுயசார்புன்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், அல்லது ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ஃபேமிலியை கூட்டிட்டு போறோம். அப்ப வந்து ஃபேமிலி வந்து கேட்கறாங்க, ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணும், நமக்கு வந்து அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க கேட்கறாங்க, ஏதோ பொருட்களை கேட்கறாங்க. அப்ப கேட்கும் போது நம்ம இல்ல நம்ம வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை நமக்கு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம நம்ம என்னுடைய மனைவி இதை கேட்டு என்னால வாங்கி கொடுக்க முடியல, என்னுடைய குழந்தை இதை கேட்டு என்னால வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிற மனநிலை நமக்கு அது எவ்வளவு கஷ்டமான உணர்வா இருக்கும். ஸோ அந்த உணர்வு மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் ஆசிரியர் வந்து பண்றாங்க. பண்ண ஸோ இதுல நம்ம ஜாயின் பண்ணி இந்த பிசினஸ்ல பண்ணும்போது நம்ம இணைத்து கொண்டு இந்த ஆசிரியர் ஒரு புரிதலோட பண்ணும்போது நமக்கு நமக்கு என்ன கிடைக்கணும், சுயசார்பின்மை கிடைக்கும். என்ன சுயசார்பின்மைனா, நம்ம நினைச்சதை நம்மளால வாங்க முடியும், நம்ம ஃபேமிலி கேட்கறத நம்மளால பண்ண முடியும். ஸோ நமக்கான விஷயத்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கண்டிப்பா நம்மளால நிறைவேற்றிக்கொள்ள முடியும். அந்த அந்த ஒரு முக்கியமான நோக்கத்தோட ஆசிரியர் வந்து பண்றாங்க. ஒவ்வொருவரும் அதுதான் அந்த வாசகமே அதை சொல்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நம்ம ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள நம்ம சுயசார்புடையவனா இருக்க வேண்டும் என்றால், அது ஆசையும் வந்து கண்டிப்பா ஆசையும் கையில் எடுத்து பண்ணும்போது மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். சரி, ஏன் ஆசையம் பண்ணணும்னு சொல்றீங்க, எத்தனை இருக்கு, நம்ம எத்தனை பிசினஸ் இருக்குன்னு சொன்னா எத்தனை பிசினஸ் இருக்குதான், எதுவுமே சக்சஸ் ஆன பிசினஸ் கிடையாது. எத்தனை ரீசெண்ட் டைம்ல கூட நான் சில நியூஸ் கேள்விப்படலாம். ஸோ வந்து அவங்க வர்றாங்க, பெருசா ரீச் ஆகிறமா ஆகுறாங்க, அப்ப அந்த கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டா இருக்க முடியல, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் டார்கெட் வச்சு பண்றாங்க. அவங்க அவங்க அந்த காசு வந்தோடனே அவங்க கம்பெனி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் எத்தனையோ இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ அந்த நெட்வொர்க் மார்க்கெட்னு சொல்லி சில பொருட்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த பொருட்களை வந்து இது தரமானவே இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை தரமானதாக இருந்தாலும் கூட அது சாதாரண விலைக்கு விற்கிறது இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமான பொருட்களை தான் வந்து விற்கிறாங்க. அதை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ஷன் சொல்றாங்க. பட் வந்து அது தப்பான கான்செப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசை வந்து சரியான கான்செப்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த ஆசையும் தான் ஒரே வழி. நம்ம ஸ்டாண்டர்டா இந்த பிசினஸ் ஒரு லைஃப் டைம்ல வந்து நமக்கு இன்கம் கிடைக்கணும், ஸ்டாண்டர்டா பண்ணணும், நமக்கு வந்து லைஃப் டைம்ல நமக்கான ஒரு இன்கம் நமக்கான ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆசையும் தான் ஒரு சரியான ஒரே வழியா இருக்க முடியும். அடுத்தபடியா பார்த்தோம்னா, இது வந்து ஒரு நிதி சுதந்திரத்துக்கான பிரச்சாரம். அது இப்ப சொன்ன சுயசார்பு நிதி சுதந்திரம் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இது இந்த இந்த விஷயம் நமக்குள்ள இருக்குன்னா ஆசியம் கண்டிப்பா பண்ணணும். அடுத்தபடியே பார்த்தோம்னா, ஆசியம்ல வந்து எந்த மாதிரி பொருட்கள் இருக்குன்னு சொன்னா, ஆசியம்ல
எல்லா வகையான பொருட்களுக்கு குட் மார்னிங் டு குட் நைட், நம்ம காலையில எந்திரிக்கிறது நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவைப்படுதோ அது அத்தனையுமே ஆசன்ல இருக்கு. ஸோ வந்து மேக்ஸிமம் அத்தனையும் சொல்றோட மேக்ஸிமம் ஆசன் இருக்கு. இன்னும் சில விஷயங்களும் ஆசன் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ வந்து நியூ இன்னோவேஷன் நியூ அப்டேஷன் வந்து ஆசன் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா சில பொருட்கள் ஆசையம் இல்லை, ஆனால் இப்போ இருக்குது இல்லையா. அப்போ வந்து ஷாம்புல எத்தனை வெரைட்டி கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பு ஒரே ஷாம்பு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஷாம்புல டேண்ட்ரஃப் ஷாம்பு இருக்கு, அது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் சயின்ஸ் ஷாம்பு இருக்கு, அப்புறம் இது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு இருக்கு, ஸோ ரிவிட்டோ ஷாம்பு இருக்கு. இத்தனை ஷாம்பு டைப்ல இப்போ இருக்கு. பட் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா ஒரே ஹெர்பல் ஷாம்பு தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஆசிம் என்ன பண்றாங்க, அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ வந்து முருங்கா ஷாம்பு, முருங்கா ஐட்டம் வந்திருக்கு, நியூட்ரிஷன் ஐட்டம். முன்னெல்லாம் நியூட்ரிஷன் ஆசியம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து நியூட்ரிஷன் கிடையாது, நியூட்ரிஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து புதுசா வந்து என்ன பண்றாங்கன்னா ஆசியம் வந்து அவங்களோட இன்னோவேஷனை கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம புது புது பொருட்கள் ஆசியம் வந்துட்டே இருக்கு. இன்னும் சில வருடங்கள் கழித்து போகும்போதே ஆசியம் இல்லாத பொருட்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து கண்டிப்பா வந்துடும். அந்த அந்த ஒரு நிலையை வர்றதுக்கு முன்னாமே நம்ம ஆசியம் பண்ண ஆரம்பிச்சுட்டாக்கா அந்த ஒரு நிலை வரும்போது நம்ம வந்து இதில் டாப்ல இருப்போம். ஸோ இது வந்து வேற என்ன சொன்னா ஆசியம் வந்து ஒரு ஏழை, முன்ன சொன்ன மாதிரியே ஆசியம் வந்து ஒரு ஏழை எளிய மக்கள் கூட இதை வாங்கிட முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வரும் வரும் காலங்களில் புதிய தயாரிப்புன்னு சேர்த்துட்டே இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா ஆசை பிசினஸ் ஸ்டார்ட் இவ்வளவு சொல்றமே ஆசை வந்து உண்மையான சக்சஸ் நடந்துட்டு அப்படின்னாக்கா அது 2019 ஆசை வந்து 2019 அதோட கணக்கின் படி அதோடைய டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 1700 கோடி அப்படின்னு சொல்லி கணக்கிடுறாங்க. ஸோ வந்து 1700 கோடி வந்து டர்ன் ஓவர் நடக்கிற ஒரு பிசினஸ் ஆசையும். இது வந்து 2019 கணக்கின்படி. அது மட்டுமல்ல ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதோட டர்ன் ஓவர் வந்து 20% ஆசையும் குரோத் ஆகிட்டே இருக்கு. 2019 வந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 20% அந்த குரோத் வந்து இருந்துட்டே இருக்குன்னா இப்போ அதோட மதிப்பு எவ்வளவு இருக்குனாக்கா 2000 கோடி தாண்டி தான் அதோட வந்து டர்ன் ஓவர் இருக்கும். ஸோ வந்து இத்தனை ஆசையம் வந்து இருக்க மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டே இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் ஆசையம். ஸோ வந்து யாரும் வந்து ரிசீவ் பண்ண ப்ராடக்ட் ஆசையம் கிடையாது, எல்லாருமே விரும்பக்கூடிய ப்ராடக்ட் தான் ஆசையம். ஸோ ஈஸியாக இதை வந்து மார்க்கெட் பண்ணிட முடியும். அடுத்தது பார்த்தோம்னா ஆசையம் வந்து என்னன்னு சொன்னா ஒரு ஆசையம் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன கைட்லைன்ஸ்னா ஒரு டைரக்ட் செல்லிங்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் இதை கொடுக்குறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எத்தனையோ வந்து ஃப்ராட் நிறுவனம் இப்பயும் நடந்துட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமா வந்து என்ன பண்ணாங்க, நிறைய ஃப்ராட் பண்ணாங்க. என்ன ஃப்ராட் இது நடந்துச்சு, என்ன ஸ்கேம் நடந்துச்சுன்னா சும்மா ஒரு பிசினஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லி உள்ள வந்துருவாங்க. எந்த ப்ராடக்ட்டுமே இருக்காது. சும்மா நீங்க வந்து ஆட்களை வந்து சேர்த்துங்க, சும்மா காசு கட்டி ஒரு 5000 6000 கட்டி சேர்த்துங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம மக்கள் வந்து எல்லாருமே அதில் போய் சேருவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது பிசினஸ் இருக்காது, மூடிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஸ்கேம் ஆச்சு. எத்தனை பேர் போய் அதில் போய் ஏமாந்தாங்க. ஸோ ஆசை அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. என்ன கைட்லைன்ஸ் சொன்னா இது வந்து மக்கள் வந்து இந்த பொருட்களை வந்து மக்களுக்கு வந்து குறைவான விலையில கொடுக்கணும். அட் த சேம் டைம் ப்ராடக்ட் பேஸா இருக்கும். எந்த ஒரு டைரக்ட் செல்லிங் இருந்தாலும் அது எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருந்தாலுமே அது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸா இருக்கணும். சும்மா வந்து சும்மா மக்கள்கிட்ட எந்த ஒரு காசும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு கைட்லைன்ஸ் படி தான் ஆசை இப்போ வரைக்கும் நடந்துருக்கு. ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் நடந்துருக்கு. இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆசை இப்பவும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் தான். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லாம சும்மா நீங்க காசு கட்டுன்னு ஆசை சொல்றதே கிடையாது. ஒரு பைசா கூட சும்மா எந்த பொருள் இல்லாம சும்மா வந்து ஆசை நம்ம எந்த ஒரு காசுமே கொடுக்கறது இல்லை. ஸோ வந்து ஆசை பொருள் நம்ம வந்து வாங்கிக்கிறோம், அந்த பொருள் வாங்குறோம், நம்ம பெனிஃபிட் ஆகிக்கிறோம், மற்றவங்களுக்கும் அந்த பெனிஃபிட் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த ஒரு கைட்லைன்ஸ் ஆசை வந்து அந்த கவர்மெண்ட் கொடுத்த கைட்லைன்ஸ் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரே நிறுவனம் ஆசை மட்டும்தான். ஓகே, இதுல வந்து ஆசை மற்றபடி ஆசை வந்து ஒரு விநியோகஸ்தர் ஆயிட்டோம். விநியோகஸ்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன விதமான நன்மை கிடைக்கும்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கவுண்ட்ல பிரைஸ் வாங்கிக்கிறோம். 10 to 20% டிஸ்கவுண்ட்ல பிரைஸ் வாங்கிக்கிறோம். அந்த பொருட்களை வாங்கிக்கிறோம். அந்த பொருட்களை வந்து நம்ம ரெகுலரா ஒரு கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குற மட்டும் இல்லாம நம்முடைய இதை வந்து ஒரு சரியான ஒரு நெட்வொர்க்ல பண்ணும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ற மூலமா நமக்கு ஒரு குட் நல்ல ஒரு நெட்வொர்க் போச்சுன்னு சொன்னா அது மூலமா நமக்கு ஆசை வந்து ஷேர் கொடுக்குறாங்க, கமிஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்து நமக்கு பிவி கமிஷன் சொல்லுவாங்க. அதை அந்த பிவி பிசினஸ் வேலைக்கான கமிஷன் நமக்கு கொடுக்குறாங்க. அட் சேம் டைம் நம்ம ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னு வாங்கிக்கிறோம். அதை சேல்ஸ் பண்ற மாதிரி நமக்கு காசு கிடைக்கும். ஸோ வந்து இத்தனை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்ட இத்தனை நன்மைகள் வந்து நமக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, எத்தனை ஆஃபர்ஸ் வந்து வருது, ஃபாரின் ட்ரிப் வருது, எத்தனை நம்ம டூர் கூட நம்ம போய்க்கொள்ள முடியும். நம்ம வந்து ஒரு டைமண்ட்ல ஸ்டார் டைமண்ட்ல டைமண்ட்ல இதெல்லாம் நம்ம ரெகுலரா பண்ணும்போது நமக்கு எத்தனையோ டூர் ஆஃபர்ஸ் இருக்கு. நம்ம ஆல் இண்டியா டூர் ஆஃபர்ஸ் இருக்கு, நம்ம வந்து ஃபாரின் டூர் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி விசிட் இருக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள் நம்ம வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்.
நார்மலா வந்து டூர் போறோம்னாக்கா அதுக்காக நம்ம எவ்வளவு காசு நம்ம சேர்த்து வைக்கணும், லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சு இப்போ ஃபாரின்லாம் போனா நமக்கு சாதாரண விஷயமா, ஃபிளைட் டிக்கெட் எவ்வளோ, அங்க போய் ரூம் சார்ஜ் எவ்வளோ. ஸோ அப்போ என்ன பண்றோம், நமக்கு வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம காசு வந்து சேமிக்கணும். அது வந்து எல்லாராலும் முடியுமானா எல்லாராலும் முடியாது. காசு இருக்கிறவங்க அதை வந்து வெளியே ஃபாரின் டூர் போக முடியும். பட் வந்து காசு இல்லாதவங்களும் போக முடியும் அப்படின்னா அது ஆர்ட்ஸ் மூலம் மட்டுமா போக முடியும். எப்படி போக முடியும்னாக்கா அவங்க சொல்ற அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணும்போது இது நம்ம வந்து நம்ம ஃபாரின் டூரும் போய்க்க முடியும். அட் சேம் டைம் வந்து நம்ம ஒரு இன்கமும் இதுல வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஆசை வந்து இது எப்படி நம்ம வருமானம் சொல்லியாச்சு இல்லையா, ஆசை எப்படி வருமானம் பண்ணோம்னா நம்ம இதுதான் நம்ம அந்த மூணு வகையில பண்ண முடியும். எப்படின்னாக்கா ஒன்று வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம், ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்து ப்ரமோட் பண்றோம், மூணாவது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த அதாவது நமக்குள்ள நெட்வொர்க் பண்ணும்போது நம்ம ஒரு நமக்கான இன்கம் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, அடுத்தபடியே பார்த்தோம்னாக்கா ஆர்சிஎம் வந்து பார்த்தோன்னா எப்படி நமக்கு ஆர்சிஎம்க்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நம்ம ஆர்சிஎம் ஜாயின் பண்ணிட்டோம், நமக்கான சில விஷயங்கள் நமக்கு வேணும். எப்படி தெரிஞ்சுக்க, நமக்கு அப்ளை மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அப்ளை எப்பவுமே ஃப்ரீயா இருப்பாரா, சப்போஸ் அப்போது நம்ம அஜெண்டான டைம்ல வந்து அந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தான் ஆசை வந்து ஆப் இருக்கு. ஆசை வந்து அபிஷியல் ஆப் இருக்கு, அந்த ஆப்ல ப்ராடக்ட் மட்டும் ப்ராடக்ட் அந்த ரேஞ்ச் அதை ப்ரைஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஆனா இப்ப நம்ம போய் அந்த ஆசைப்பட விஷயத்தை அப்டேட் பண்ணிருக்காங்க. அதை நம்ம போய் பார்க்கும்போது ஆசைப்பட பிரைஸ் நம்ம என்ன எம்ஆர்பி என்ன, அதுக்கான டிபி பிரைஸ், அதுக்கான பிவி எவ்வளோ, அது எல்லாமே பார்த்துக்க முடியும். அது மட்டும் கிடையாது, அது நம்ம அதோட ப்ராடக்டோட எல்லா ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்துக்க முடியும். சப்போஸ் அந்த ப்ராடக்ட்ல ஒரு டவுட் வருது, இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு, அது எப்படி நம்ம மக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்டையும் அவசியமே கிடையாது. நம்ம அந்த ஆப்ல போறோம், அந்த ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்றோம், அந்த ப்ராடக்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை நம்ம பார்க்கும்போது அதோட ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மாத்திரமா நம்ம வேற என்ன வழியில் தெரிஞ்சுக்க முடியும் சொன்னா, இந்த மாதிரி ரெகுலர் ஜூம் மீட்டிங் வந்து இந்த மாதிரி ஜூம்ல ஆப்ல வரும்போது இந்த ஜூம்ல வந்து இந்த டாப் டாப் அச்சீவ்ஸ் எல்லாம் வரும்போது ரஞ்சித் சார், கோபால் சார், இந்த மாதிரி அச்சீவ்ஸ் எல்லாம் வரும்போது ஸோ அவங்க வந்து அவங்களோட நாலேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, அப்டேட்ஸ் வந்து நம்ம நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம இந்த ரெகுலர் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ற மூலமாகவும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ ஆசிமோட விஷயங்களை வந்து நம்ம ஈஸியா எந்த ஒரு புதுசா ஒரு நியூஸ் வந்தாலுமே ஈஸியா நம்மளால வந்து விஷயங்களை கேதர் இந்த ஜூம் மூலமா ஆசிமோட அபிஷியல் யூடியூப் பேஜ் இருக்கு, அது மூலமா அது மாத்திரம் இல்ல நம்ம ஆப் மூலமா நம்ம வந்து எல்லா வித அப்டேஷனும் ஆசிமோட புதிய திட்டங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து வேற என்னன்னு சொன்னா, அதாவது இதுதான் வந்து ஒரு சிஸ்டம். ரெண்டாவது ஆசை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணக்கூடிய பிசினஸ். எந்த ஒரு ஆசை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இதை செஞ்சாங்கனாக்கா சீக்கிரம் மாத்திர இதுகளை கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பிசினஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட நெட்வொர்க் பிளான் வந்து எந்த ஒரு மாற்றம் கிடையாது. பிகினர் பின்னுக்கு வந்து என்ன ஒரு டார்கெட் இருக்கோ அது அந்த டார்கெட், அந்த டார்கெட் வந்து பண்ணும்போது பிகினர் பின்ல வரும். ஸோ அந்த அதே மாதிரி எமரால் ஸ்டார் எமரால் ரூபி என்னவோ அதுக்கான வந்து ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணும்போது ஆசை நம்ம அதுக்கான இன்கம் வந்து போய் நம்ம கொடுத்தாங்கன்னா அதை எந்த ஒரு சேஞ்சும் பண்ண கிடையாது. ஸோ ஆரம்பத்துல இருந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பிசினஸ் வந்து கொடுத்துருக்க ஒரே நிறுவனம் ஆசை மட்டும். ஒரு கட்டமைப்போட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வச்சிருக்கான்னு சொன்னா ஆசை மிகப்பெரிய ஹெட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த ஆசை நிறுவனம் மட்டும்தான். ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க, ஹெட் ஆஃபீஸ் மற்ற நிறுவனத்தோட ஹெட் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா ஆசை நிறுவனத்தை வந்து நம்ம விசிட் பண்ணும்போது அதோட ஹெட் ஆஃபீஸ் மட்டுமே பார்த்தோம்னா ஒரு 400 ஏக்கர் பரப்புல மிகப்பெரிய வந்து பறந்து விரிந்த ஒரு ஹெட் ஆஃபீஸ் நம்ம போய் பார்க்க முடியும். அதோட பிரம்மாண்டத்தை நம்ம போய் பார்க்க முடியும். ஒரு ஹெட் ஆஃபீஸே அப்படி இருக்குது. ஸோ வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து ஆசியமோட ஸ்டாண்டர்ட் இருக்கு, அந்த அளவுக்கு ஆசியமோட growth இருக்குனால மட்டும்தான் ஆசியம் வந்து இப்பவும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு. ஸோ வந்து நாளுக்கு நாளா மாசத்துக்கு மாசமா வருஷத்துக்கு வருஷமா growth ஆகக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் ஆசி மட்டும்தான். ஸோ இதனால இந்த காரணங்களால ஆசிய பிசினஸ்ல நம்ம இணைச்சுக்கிட்டு பண்றது மூலமா கண்டிப்பா நம்ம வெற்றிகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வெற்றிகளை பெற்றுக்கொள்ள மாற்றம் கிடையாது, மற்றவங்களுக்கும் அந்த வெற்றியை நம்ம கடத்த முடியும். ஸோ வந்து ஃபைனலா ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சு ஆசைப்படுறேன். என்னன்னாக்கா 1000 பேர் நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். என்ன வாய்ப்புனாக்கா அதாவது எங்க சார் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல சொல்லுவாங்க, மேத்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது நான் மேத்ஸ் வந்து என்னால் சொல்லி தான் கொடுக்க முடியும். அதை வந்து யாரை வந்து அப்ளை பண்ணணும், நீங்க தான் அப்ளை பண்ணி நீங்க தான் படிச்சுக்கணும். ஒரு வாழைப்பழத்தை எடுத்து வாயை ஊட்ட முடியுமே தவிர்த்து மென்னு முழுங்க வேண்டியது உங்களோட விஷயம் என்ன. ஸோ வந்து அந்த விஷயத்தை நீங்க தான் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சார் வந்து ஒரு இதுல விரக்தியில சொன்னார். ஏன்னா மேத்ஸ் வந்து மேத்ஸ் கிளாஸ் வந்து நிறைய அவாய்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து சார் வந்து அப்படி சொன்னாரு. ஏன் சொன்னார்னாக்கா அது மேத்ஸ் வந்து சொல்லிக் கொடுங்க அவருக்கு ஆர்வம் இருக்கு, ஆனா அதை புரிஞ்சுக்கணும் ஆர்வம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. அதனால அவர் என்ன சொல்றாருனாக்கா
நீங்க ஆர்வப்பட்டாலும் இல்லையா நான் சொல்லி கொடுக்குறது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இருக்கும். 1000 பேர் நமக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்த ஆசையம் வந்து நம்ம அப்ளை மூலமா நம்மளுடைய யாரோ ஒருத்தர் மூலமா நம்ம வந்து ஆசையை வந்து தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சும்மா ஏதோ அவங்க சொல்லிட்டாங்கன்னே ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க மட்டும்தான் முடியும். அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்றணும்னா நம்ம உழைச்சால் மட்டும்தான் முடியும். ஸோ ஆசை வந்து கண்டிப்பா வந்து உழைப்பு மூலமா நம்ம ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா ஆசைங்க அங்கீகாரத்தை பெற்றுக்க முடியும். அது மாத்திரம் நம்ம வருமானத்தை பெற்றுக்க முடியும். நம்மளுடைய நிலையை மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ இப்பேற்பட்ட வாய்ப்புகள் வந்து ஆசை இருக்கிறதுனால ஆசை வந்து தொடர்ந்து பண்ணுவோம். அனைவரும் சேர்ந்து செய்வோம். கண்டிப்பாக சேர்ந்து வெல்வோம் என்று கூறி என்னுடைய வாக்கு குறித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒன்ஸ் அகெயின் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்தாங்க. அப்போ கூட நீங்க வந்து கரெக்டா எல்லா விஷயங்களும் நீங்க கரெக்டா சொல்லி தந்திருக்கீங்க. கிரேட் ட்ரைனிங் செஷன். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வந்து இனிமே நம்ம தமிழ்நாடோட நெக்ஸ்ட் லெவல் லீடர் நீங்க தான். அப்படின்னா இன்னைக்கு காமராஜ் சார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமராஜ் சார் இப்ப எனக்கு வந்து என்னோட மாமனார் கொடுத்த மாதிரி நெக்ஸ்ட் டோட்டல் தமிழ்நாடோட பொறுப்பு வந்து எடுக்க வேண்டிய லீடர். ஸோ ஸ்டார்டிங்ல சுரேந்திர சார் வந்து ப்ரொடக்டை பற்றி நல்ல விளக்கமா சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த நம்ம கம்பெனி சிஸ்டம் நம்ம ப்ரொஃபைலு எல்லாம் பற்றி கரெக்டா வந்து சாரும் சொல்லி தந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் எ கிரேட் செஷன் சார். லாட்ஸ் அண்ட் லாட் மெனி இன்ஃபர்மேஷன். டெஃபினெட்லி இப்போ இந்த பேக்கேஜ் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச நம்ம சுரேந்திரன் சாரும் அதே மாதிரி கிருபாகரன் சாரும் சேர்ந்து கொடுத்த எந்த ஒரு பேக்கேஜும் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். நம்ம ஆர்சிஎம் அபியானோட அந்த வீடியோல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து சார் சொல்லி கொடுத்த சுரேந்திர சார் சொல்லி கொடுத்த அந்த ஒவ்வொரு பொருளை பற்றியும் நமக்கு தேவையான விஷயங்கள் அதுக்குள்ள பொருளுக்குள்ள என்ன இருக்கு அது இல்லை. அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி வந்து பெனிஃபிட் கிடைக்கும், எந்த டைம்ல வந்து நம்ம அதை யூஸ் பண்ணணும், சம்மர் காலகட்டத்தில் வந்து ஏன் நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கிறத விஷயம் அது சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சிஸ்டத்துல இருந்து நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், ஏன் எப்படி வந்து இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா மாறி இருக்காங்க, எப்படி வந்து வெறும் கால இந்தியாவில வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் ஒரு மாற்றம் கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய ஆளுங்க நம்ம கிருபாகரன் சார் சொன்ன மாதிரி நிறைய ஆளுங்களுக்கு வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி என்ன, எம்எல்எம் மார்க்கெட்ல வந்து வேற நிறைய கம்பெனிஸ், நானும் வந்து ஆர்சி மாதிரி கம்பெனி தான் சொல்லிட்டு நிறைய ஆளுங்களை ஏமாத்துற கம்பெனிஸ் இருக்கிறாங்க. கரெக்டா பாயிண்டா சார் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஆர்சிஎம் வந்து அந்த ஒரு நார்மல் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இல்லைன்னா வந்து ஒரு எம்எல்எம் கம்பெனி கிடையாது. நம்ம வந்து இந்தியாக்காக நம்ம உருவாக்குற ஒரு கம்பெனி. இந்த சிஸ்டத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் இதுக்குள்ள வந்து அவங்களுக்கு கிடைக்குங்கிறது கரெக்டா நம்ம சொல்லி கொடுத்தா டெஃபினெட்லி வி கேன் டேக்கிள் எனிபடி. யாரையும் வந்து நமக்கு டேக்கிள் பண்ண முடியும். ஸோ இட் வாஸ் எ கிரேட் செஷன் சார் டுடே. ஹேட்ஸ் ஆஃப் டு சுரேந்தர் சார் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு கிருபாகரன் சார். போத் ஆஃப் யூ ராக்ட் டுடே. Yes, Sugmar sir, Kamaraj sir, anybody sir available? Sir, நான் இருக்கிறேன். Yes sir. Sir. Kamaraj sir, please speak sir. Yes. நண்பர்களே, நான் வந்து இருப்புலியூர் கன்வென்ஷன்ல இருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு 10 லட்சம் பேர் கூடி இருக்கிற ஒரு இடம். நம்ம போன்வழி அம்மா இவங்க எல்லாம் ஸ்டால் போட்டுருக்காங்க. நான் வந்து அங்க மெம்பருங்கிறதுனால நான் எல்லாம் ஆராதனையில் இருக்கிறேன். இப்போ வெளியே வந்துட்டேன். நான் கேட்டேன், அங்கே டவர் கேமரா போடுறதுனால டவர் இல்லை. பட் நான் பாதியிலேருந்து கேட்டேன். சுரேந்தர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சுரேந்தர் வந்து சான்ஸே இல்லை, பெரிய ஒரு லீடரா உருவெடுப்பார், நோ டவுட். அதே மாதிரி கிருபாகரன் வந்து நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன். நீங்கெல்லாம் இன்னைக்கு கிருபாகரன் வந்து ஜூம்ல பாக்குறீங்க, நான் பக்கத்துல இருந்து தான் கிருபாகரன் பாக்குறேன். அதனால வந்து சுரேந்தரும் கிருபாகரனும் வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஜெனரேஷன் எடுத்து போயிடுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இன்னைக்கு ஹோஸ்டா இருந்த ரஞ்சித் சார் ஒரு பெரிய ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நம்ம சௌரவ் சப்பராஜி வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன், கிருபாகரன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், சுரேந்தர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நண்பர்களே, இதுக்கப்புறம் ஒரு ஜெனரேஷன் உருவாகணும். அதுக்கப்புறம் ஆர்சிஎம் வந்து ஜெனரேஷன் பெனிஃபிட் பிசினஸ் அப்படின்னு சொல்றத தானே மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. போன கூடத்துல பேசும்போது கிருபாகரன் சொன்னாப்படி அப்பா செய்யறாரு, அப்பா செய்ய அவர் வந்து முடியலைங்கும் போது அந்த பிசினஸ் நான் அப்படியே தாங்கி எடுத்துட்டு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எல்லாருக்கும் சுரேந்தர் அதான் சொன்னாங்க. சுரேந்தர் போன வீட்டுக்கு முந்தின வீட்டுக்கு சொன்னாரு, எங்க அப்பா ஒரு டிவிஎஸ் 50, அது வந்து செல்ஃப் ஸ்டார்டர் இல்லாத வண்டி, ஒரு கிக்கர் ஸ்டார்டர்ல எடுத்து போய் 50,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு இது வந்துச்சு, என்னன்னா ஒரு டிவிஎஸ் 50 வச்சுக்கிட்டு 50,000 ரூபாய்க்கு சேல் பண்ணக்கூடிய ஒரு லீடர் இருக்கிறான்னு நம்மளுக்கு 2 கார் இருக்குது. நம்ம வந்து
சேல்ஸ் இஸ் மஸ்ட் இந்த டைரக்ட் செல்லிங் மார்க்கெட். டைரக்ட் செல்லிங்ல பொருளை கொண்டு போய் டைரக்டா கொடுக்கறதா டைரக்ட் செல்லிங். இப்போ வந்து வாங்குறதுல டைரக்ட் செல்லிங். டைரக்ட் பர்ச்சேஸ் கம்பெனி எல்லாம் நம்மளுக்கு டைரக்ட் பர்ச்சேஸ் ஒரு டிஸ்பிளே வால் எடுத்து வச்சுட்டு யாராவது வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றரை வால் எடுத்து வச்சுட்டு யாராவது வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது டைரக்ட் பர்ச்சேசர் மார்க்கெட்டிங் இல்லை, டைரக்ட் செல்லிங் மார்க்கெட். கூட ஜனங்களுக்கு சேர்க்கணும். மீசி இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கிளம்பி போயிட்டு 10 மணி 11 மணிக்கு அப்படியே காத்து கூட்டி பொருளை விட்டுட்டு வந்து சேருவாங்க. பொட்டான்சியல் என்னன்னு இன்னைக்கு 2 பேருமே அஜித் சார் சொன்னதுதான் உண்மை. ஏன்னா அவர் வெரி பிகினிங் அவர் வந்து ஊஸ்டாரு. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப அருமையா கொண்டு போயிட்டாரு. நான் மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன் 3 பேரையும். வாழ்த்துக்கள் சார். கேட்டவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், மனமகிழ்ச்சி. நன்றி மை டியர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யூத் லீடர். ஆல் தி Thank you so much, Kamara sir. Thank you so much. Yes, Mrs. Suman sir, வாங்க sir, please. பேசுங்க சார், ப்ளீஸ் சார் பேசுங்க. சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார், ப்ளீஸ். உண்மையிலே இன்னைக்கு ஒரு கடவுள் அருள் கொடுத்த மாதிரி இருக்கு. என்னன்னா எங்களே எதிர்பார்க்கல, சர்ப்ரைஸா நீங்க வந்து இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ணி எங்களுக்கு வந்து இன்னைக்கு கூப்பிட்டது வந்து என்னுடைய மகனுக்கு சுரேந்தருக்கு கிடைத்த வரப்பிரசாதம். அதே மாதிரி நம்ம எமரால்டு பையனுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். நாங்க எதிர்பார்க்கல, நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணி நீங்க வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கள். உண்மையிலே என்னுடைய மகனுக்கு வந்து நான் 2 கையெல்லாம் தூக்குறாங்க, நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். என்னுடைய அன்பு மகன் சுரேந்தர் மேல நான் பயங்கரமான ஆசை பாசம் நிறைய வச்சிருப்பேன். அந்த மாதிரி புள்ள கிடைக்கிறதுக்கு நான் தங்கத்திலே நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு தங்கமான புள்ள. எப்படி நான் வர்றேன் என் பிள்ளைய நானே பெருமையை பேசக்கூடாது. என்ன காரணம்னா, நான் ஒரு முடியாத நேரத்துல ஃபுல்லா ரைட் ஹேண்டா சப்போர்ட் இருந்து குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுல இருந்து ஒரு ட்ரெயின்ல அடிபட்டு நான் கையில பிராக்சர் ஆகி வீட்டுல படுத்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு இன்கம்ல ஒண்ணுமே இல்லை, சுத்தமா இருந்தது. அன்னைக்குதான் வந்து அவர் முடிவு பண்ணார், இன்னைக்கு அப்பா குடும்பம் நம்ம காப்பாற்ற. அன்னைக்கு நைட் டியூட்டிக்கு போய் ஒரு ஐடி கம்பெனில போய் வேலைக்கு ஜாயின் பண்ணார். இன்னி வரல அந்த ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. என்னன்னா அப்பா வந்து இத்தனை வருஷம் காப்பாற்றி என்னை வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு பேர் ஐடியை பற்றி டிகிரி வாங்க வச்சு எம்பிஏ பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டார். அவருக்கு வந்து கஷ்டம் கொடுக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து பெரிய லெவலில் பேசி என்ன பண்ணாருன்னா அவருக்கு ரொம்ப ஹேண்ட்ஸா பண்றேன். 2வது இன்னைக்கு ஆர்சிஎம்ல இருந்து அவரே இன்ட்ரெஸ்டா எடுத்து வந்து பார்த்துட்டு எல்லாம் பண்ணி பேசி இன்னைக்கு ஒரு பெரிய லீடரா பேசுறாருன்னும் போது எனக்கு வேற சொத்தே தேவையில்லை. அந்த மாதிரி ஆர்சிஎம் ஒரு சொத்து, என் பையனுடைய சொத்து எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நல்ல நேரத்துல. 2வது எமரால்டு சார் எப்பயும் எனக்கு மோட்டிவேஷனா கொடுப்பாரு. எந்த ஒரு மீட்டிங்னா என்ன பாசிட்டிவா பேசுவாரு. எல்லாம் சொல்லும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு வரதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரஞ்சித் சார் நீங்க கூட சொன்னீங்க, கேரளால இல்ல எல்லா ஊர்லயும் இந்தியாலே வந்து சுகுமார் சார் தெரியுறாரு, நல்லா வராருன்னு வரும்போது அது கேட்கும் போது அது நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனா என்னோட கடமையை பண்ணிட்டு இருக்கேன், அது வந்து பிளஸ்ஸா மாறிட்டு இருக்கு. அதனால வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு 2 பேர் பேசின 2 ஜாம்பவன்களுக்கும் ஆர்சிஎம்ல பெரிய டைமண்ட் 2 பேருக்கும் எமரால்டு சாருக்கும் மீட்டிங்ல கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்க போகின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை வாழ்த்திட்டு விடைபெறுகிறேன். ஆவடி மிஸ் சுகுமார் ஸ்டார் பிளேயர். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். Great sir, super words. Great son, great father. மறுவேலிசி புனேஸ்வரன் சார், வாங்க சார். சசிகலா மேம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம். ஓகே ரஞ்சித் சார். ஓகே சார். ஐயா வணக்கம். வணக்கம். எஸ் வணக்கம் சார். வணக்கம் சார், ப்ளீஸ். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நாள், யாருமே எதிர்பார்க்காத நாள். 2ஆம் தலைமுறைகள். ஐயா நீங்களும் ஒரு 2ஆம் தலைமுறை. சென்னைக்கு ஒரு நம்ம சுகுமார் ஐயாவுடைய சுரேந்தர் ஐயாவும், ஈரோடுக்கு நம்ம எமரால்டு மகன் கிருபாகரன் ஐயாவும் வந்து 2ஆம் தலைமுறைகள். நல்ல நம்பிக்கை வந்துருச்சு ஆர்சிஎம்முக்கு. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை அது 7 தலைமுறை சொல்றது வந்து உண்மைதான்றது. ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அவரு நம்ம சுரேந்தர் ஐயா வந்து கூல்ட்ரிங்க்ஸ்ல ஆரம்பிச்சு சோப்புல ஆரம்பிச்சு அனைத்து பொருளும் நியூட்ரி சார்ஜ் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்தாரு. அவருக்கு கிருபாகரன் சார் சொல்லவே தேவையில்ல. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, அது வந்து ஏகப்பட்ட விஷயங்களை அவங்களும் சொன்னாங்க. கேட்டவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு ஹோட்ஸா இருந்து நடத்தி கொடுத்த உங்களுக்கு நன்றி. 2 இளைய தலைமுறைக்கு நன்றி.
இத சந்தோஷம் ஒரு திருக்குறள சொல்லுவாங்க. சபையில வந்து சிறந்த மகன் என்று கேட்ட பெற்றோர் சிறந்த மகிழ்ச்சி அடைவார்கள். அது சரியா சொல்ல தெரியல. அதனால சான்றோன்னு என கேட்ட தாய் அதை வந்து இன்னைக்கு நிரூபிச்சுட்டாங்க 2 பேரும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். இதுக்குதான் ஒரு எமரால்டு ஐயா வேணுங்கிறது. நன்றி நன்றி ஐயா. Thank you so much, sir. Thank you so much, Kamaraj sir, also for the addition. Shashikala ma'am, please. Shashikala ma'am, unmute பண்ணி பேசலாம். சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் இங்க வெளியில தான் இருக்கேங்க சார். சூப்பரா இருந்துச்சு. நான் இன்னைக்கு 2 பேரோட செஷனும் கேட்டேன். ஃபர்ஸ்ட் பேசின சுரேந்திர சார் பாத்தீங்கன்னா பின்னி சூப்பரா பேசினாரு. எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து கீசோல், முக்கியமா அவர் கீசோல் பத்தி சொன்னதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த அளவுக்கு லேடிஸ் கீசோல் பேசுறத பத்தி நாங்க பேசுறதுக்கே இது பண்ணும்போது அவர் வந்து அழகா அதை பத்தி சொன்னாரு. நிச்சயமா பாத்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப சிறப்பா பெண்களை மிஞ்சிற அளவுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அடுத்தது கிருபாகரன் சார் அருமையா இன்னைக்கு, அதாவது எமரால் சார் வந்து 8 அடி பாய்ஞ்சா இவர் 16 அடி பாய்வாரான் இருக்குது. அடுத்த ஜெனரேஷன் அவர் நிச்சயமா வந்து, அதுவும் ரஞ்சித் சார் நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஜெனரேஷன் நீங்க எல்லாம் வந்து சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். வெளியில டிராவல் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரோட ஸ்பீச் கேட்டுட்டே தான் இருந்தேன் 2 மணில இருந்து. சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு செஷன். இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி. எமராஜ் சாருக்கு நன்றி. ஜெயார்சியம் குடார்சியம் சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சசிகலா மேம். சூப்பர் சூப்பர். டிராவல் இருக்கும்போது கூட பேசியிருக்காங்க. விஜய் மேம் ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி பேசலாம். சார் வணக்கம் சார். திருவண்ணாமலை நெடிஜ பேச சார். ஆசியம் லீடர் சார். இந்த தாய் 8 அடி பாய்ஞ்சா இந்த குட்டி 16 அடி பாயிடுவாங்கல்ல, அது மாதிரி 2 பேருமே 2 சன் வந்து சூப்பரா சன் பிரகாசிக்கிற மாதிரி நல்லா அழகா சூப்பரா பேசுறாங்க சார். தெளிவா ஆர்சியை பத்தி அவங்க விளக்கமா சொன்னாங்க சார். எஸ். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். குட் ஆர்சியம் குட் ஆர்சியம். எஸ் மை எல்லாருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு வாட் ஐ நீட் ஃப்ரம் யூ இஸ் டேக் யுவர் பீப்புள் ஆல்சோ டு ஆர்சிஎம். எல்லாருக்கும் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லாத யாருமே இல்லை. அது வந்து ஒரு 10 வயதுக்கு மேல இருக்கிற குழந்தையா இருந்தா கூட நம்ம ஆர்சிஎம் பற்றி அவருக்கு பேச முடியும். பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தாங்க, என்னோட குழந்தை என்னோட பொண்ணு வந்து ஆக்சுவலி இஃப் ஷீ நோஸ் தமிழ் டெஃபினெட்லி நான் வந்து நம்ம தமிழ் பிளாட்ஃபார்ம்ல கூட நான் அவரை உட்கார வச்சு பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன். பட் ஷீ டசன்ட் நோ டு ஸ்பீக் இன் தமிழ். ஸோ அவரோட ஸ்கூல்ல கூட நிறைய ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் வந்து என்னோட குழந்தை என்னோட பொண்ணை வந்து ஸ்கூல்ல சேல் பண்றாங்க. ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டு ஆர்சிஎம். ஏன்னா நாளைக்கு வந்து டெஃபினெட்லி நமக்கு கேட்க போறாங்க. அவர் நம்மகிட்ட அவர் கேட்க போறாங்க, வை நீங்க வந்து அந்த காலகட்டத்துல ஏன் என்ன ஆர்சிஎம் குள்ள கொண்டு வரல, இல்லைன்னா நீங்க ஏன் வந்து கரெக்டா ஆர்சிஎம் பண்ணல, நாளைக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம கிட்ட கேட்க போறாங்க. ஸோ அந்த ஒரு நிலைமை வராததுக்காக இன்னைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கொண்டு வாங்க. ஏன்னா மேபி வந்து நான் பண்றது மேல நல்லா வந்து என்னோட குழந்தை தான் ஆர்சிஎம் பண்ண போறாங்க. மேபி ஐ டோன்ட் திங்க் தட் எனக்கு வந்து இப்ப அந்த என்னோட குழந்தை வந்து நல்லா ஆர்சிஎம் பண்ணுமான்னு தெரியாது. ஆனா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியும், எஸ் என்னை விட நல்லா வந்து என்னோட குழந்தை தான் ஆர்சிஎம் பண்றேங்கிறது. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்ட் டெஃபினெட்லி சார் ப்ளீஸ் ஷேர் திஸ் ஜூம் லிங்க். ஏன்னா இங்கே நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து வெரி குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதனால நிறைய ஆளுங்கள் இந்த ப்ரோக்ராம்ல கொண்டு வந்தா டெஃபினெட்லி டோட்டல் பிசினஸ் அதே மாதிரி நம்ம நிறைய பின் லெவல் சேஞ்சஸ் எல்லாம் தமிழ்நாடுல நடக்கும். ஆல் தி பெஸ்ட் ஜிஆர்சிஎம். வாழ்த்துக்கள். நான் எல்லாரும் அட்மிட் பண்ணி கொடுக்குறேன். ஜிஆர்சிஎம் சொல்லிட்டு வெளியே போறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. எஸ், ஆல் தி பெஸ்ட் சார். ஜெயார்சியம் குடார்சியம். ஜெயார்சியம் குடார்சியம். சேர்ந்து வெல்வோம். ரொம்ப